بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் சிறுவர்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை வழிநடத்தல் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இது போன்ற எந்த தலைப்புகளாக இருந்தாலும் 170-80% தலைப்புகள் நாங்கள் படித்த தலைப்புகள் தான், பார்த்த தலைப்புகள் தான். ஒன்றில் இது போன்ற தலைப்புகள் திருப்பி ஞாபகப்படுத்தும் முகமாகவும் ஒரு ஞாபகமூட்டலுக்காகவும், அல்லது நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும், அல்லது நாம் தெரியாது இருக்கக்கூடிய சில முக்கியமான வழிகாட்டுதல்களை நம்மளுக்கு உணரச் செய்வதற்காகவும் தான் திருப்பியும் என்ன செய்கின்றன, இது போன்ற தலைப்புகள் எடுக்கப்படுகின்றன என்பதை சொல்லி, ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த தலைப்பிலே நாம் குழந்தை வளர்ப்பிலே விடுகின்ற அல்லது விட்ட தவறுகள் எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் இருக்கின்றனவே அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்ற அந்த கோணத்தில் நோக்கினாலும் இதில் சில பிரயோஜனங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதே நேரத்தில் நாம் இப்பொழுது விட்டு கொண்டிருக்கக்கூடிய தவறுகளாயின் அவைகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிலே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் அந்த தவறுகளை விட்டு கொண்டிருந்தாலும் கூட அது தவறா இல்லையா என்று தெரியாமல் அதை சரியென்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் கூட தவறு என்கின்ற அறிவாவது நம்மளுக்கு என்ன செய்யும், அதிலே கிடைக்கும். இவைகளெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த உரையை மீண்டும் நிகழ்த்தலாம் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, முதலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலையெல்லாம் இல்லை. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை, அது ஒரு துறை, அதுக்கு ஒரு தனியான ஒரு பகுதி ஏற்படுத்தி குழந்தை வளர்ப்பில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி என்றெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இதிலே இல்லை. ஏன்னா குழந்தை வளர்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடிய விஷயம். அதனால் இது ஒரு துறையோ பெரிய கலையோ பெரிய இதுக்கென்று ஒரு பெரிய பிரயத்தனம் நம்ம எடுக்க வேண்டும் என்ற அவசியமோ இல்லை. ஆனால் சில நுட்பங்களை, சில அடிப்படைகளையும், சில இயல்புகளையும் நாங்கள் புரிந்து கொள்வது, மார்க்க அடிப்படையில் புரிந்து கொள்வது போதுமானது நமது குழந்தை வளர்ப்பு சிறந்த முறையில் அமைவதற்கு. ஏனென்று சொன்னால், படிப்பித்தல் என்கின்ற நேரத்தில் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். ஆனால் குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் தந்தை படிக்காதவராக இருக்கலாம், எழுதக்கூட தெரியாதவராக இருக்கலாம், அடிப்படை அறிவற்றவராக கூட இருக்கலாம். அவர் கூட குழந்தையை சிறந்தவராக வளர்க்க முடியும், அவர் கூட குழந்தையை சிறந்த ஒருவராக வளர்க்க முடியும். எனவே இது ஒரு பெரிய துறை, பெரிய கலை என்கின்ற அமைப்பில் இல்லை. நமது குழந்தை வளர்ப்பை அந்தந்த அணுவாக ஒவ்வொரு விஷயத்தை இன்னொருவரிடத்தில் படித்துத்தான் வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் குழந்தை வளர்ப்பில்லை. இது கூட ஏன் பேசப்படுகிறது என்று சொன்னால், மார்க்க ரீதியான வழிகாட்டல், குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, இதை அடிப்படையாக வாழ்ந்த நபித்தோழர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தபு தாபீன்கள், பிற்காலத்தை நாம் பெரும் இமாம்களாக மதிக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இது நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதுதான். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா இயல்பையும் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துகிற ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு அப்படி ஒரு பகுதி ஓடிக்கொண்டிருக்கிறது. குழந்தை வளர்ப்பு ஸ்பீச்சை கேட்டுட்டு எப்படி போவாங்கண்டா, இவ்வளவு நாள் நாங்கள் வளர்த்தது பிழை, இன்றையில்தான் முதலாக என்ன செய்யணும், வளர்க்கணும் என்கின்ற அமைப்பில் சில உரைகள் நடத்தப்படுகின்றன. உளவியல் என்ற பேரில் விளங்கிட்டா, அல்லது வழிகாட்டல் என்ற கவுன்சிலிங் என்ற பேரில் இப்படியெல்லாம் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் பயந்து கண்டிருக்கிறாங்க. நம்ம இதை செஞ்சால் இந்த பிள்ளையோட வாழ்க்கை பாதிச்சிருமோ, அதை செஞ்சால் பாதிச்சிருமோ, அறிவை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எல்லாமே திருப்பி அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம வழங்கணும் என்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு ஸ்பீச் பண்ணுறேன் உங்களுக்கு, குழந்தையை நீங்கள் இதுவரைக்கும் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் தவறு.
நீங்கள் அப்படி வளர்த்தீங்கன்னா அழிஞ்சி நாசமாக போன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்களேன். இதை நல்லா உங்கள்கிட்ட அடிப்படைகளெல்லாம் போட்டு பதிவு செய்ய வச்சுட்டேன்னு வைங்க, அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் என்ன போய் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே வளர்த்த மாதிரி வளர்க்க மாட்டீங்க, உருப்படியாகவும் வளர்க்க மாட்டீங்க. ரெண்டும் தெரியாது. இப்போ உங்களுக்கு இருந்த மாதிரி வளர்த்த அதுவும் தெரியாது. என்ன செய்யறது? தொடுகிறதா தொடாமிக்கிறதா, சிரிக்கிறதா சிரிக்காமிக்கிறதா, இந்த டைமில் என்ன சொல்கிறது? உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர்கிட்டே கேட்டுருவோம். இந்த சொன்னாரே அவர்கிட்டே கேட்டுரும். அடுத்தவர் குழந்தை வளர்ப்பு சம்பந்தம் ஒரு கேள்வி பதில் வைங்க. அப்போ நான் ஒரு 2.5 மணித்தியாலத்துக்கு இருந்து நீங்கள் இப்படி செய்கிறது சரியா, குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாமா, குழந்தைகளை இருப்பாட்டலாமா, எழுப்பாட்டலாமா, தூங்கலாமா, பெட்டில் படுக்க வைக்கலாமா, கீழே தூங்க வைக்கலாமா, இப்படி ஒரு என்னது இப்படி ஒரு குழந்தை வளர்ப்பை இஸ்லாம் சொல்லவில்லை. முதலாக புரிஞ்சுக்கங்க. நான் குழந்தை வளர்ப்பு என்று அதனால தான் அந்த தலைப்பை கூட நான் போடாமல் அதாவது குழந்தைகளை வழிநடத்தல் குர்ஆன் சுன்னா வழியில் குழந்தை வழிநடத்தல் போட்டதற்கான காரணம் தலைப்பு பிள்ளைலாம் இல்லை. அது கேட்டு கேட்டு தலை என்ன செஞ்சுட்டு அது வேறு மாதிரி ஆக்கிட்டான் குழந்தை வளர்ப்பை. எனவே உங்கள் குழந்தைகளுக்குரிய அறிவு உங்களுக்கு தான் தெரியும். குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், உங்களுக்கு என்ன சரி, என்ன சூட்டபிள், எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும் என்பது யாருக்கு தெரியும்? பெற்றோர்களுக்கு தானே. அதில் யாரும் உங்கள் விஷயத்தை என்ன செய்ய முடியாது, பெரிய வழிகாட்டுதல்களை செய்துவிட முடியாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்றில் மருத்துவருடைய சில ஆலோசனைகள் இருந்தால் அது மிக முக்கியம். அதுக்கு மேலாக அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் மிக முக்கியம். கடந்த கால அறிஞர்களுடைய அனுபவங்கள் மிக முக்கியம். இவைகள் தான் நம்மளுக்கு என்னது தேவை. மற்றபடி குழந்தை ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இப்போ ஒரு அண்மையில் ஒரு ஒரு உரையில் என்ன எந்த அளவு, அதாவது உளவியல் என்ற பேரில் இந்த குழந்தை வழிகாட்டல் குழந்தை வழிநடத்தல் என்று போய் எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால், இப்போ குழந்தைகளை உலகத்தில் எல்லோரும் இயல்பாக செய்யக்கூடிய விஷயம் என்ன, ஒரு குழந்தை போய் திடீர்னு எங்கேயா முட்டினா நம்ம என்ன செய்வோம்? இது ஒரு முன்னுரையாக நான் சொல்கிறேன். இவ்வளோலாம் முன்னுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை வளர்ப்புடைய தலைப்பு நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்காக என்ன போய் என்ன செஞ்சுட்டு முட்டினா நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தையை அலாமாக்குறதுக்காக வேண்டி உடனே சத்தம் போட்டு அந்த சுவருக்கு போட்டு 2 அடியை போட்டு சுவருக்கு நீ அடிப்பியா அந்த பிள்ளைக்கு, இதுக்கு பிறகு அடிச்சுன்னு சொன்னால் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படி சிரிச்சு நான் பார்த்து, ஏன் சிரிக்குது? அந்த குழந்தைக்கே விளங்குது என்ன சம்பந்தம் இல்லாமல் இவன் செய்கிறான்னு தான் சிரிக்குது அந்த குழந்தை. இல்லாட்டி அந்த குழந்தை சிரிக்காது. ஏன்? அந்த குழந்தை சிரிக்கிறதுக்கு இதையே 2 பேர் சண்டை பிடிச்சி அண்ணனுக்கோ தம்பிக்கோ நம்ம அடித்தா குழந்தை சிரிக்காது, சந்தோஷப்பட்டு குழந்தையோட சிரிக்காது. ஆனால் சிவருக்கு அடிக்கிற நேரத்தில் எங்களை இப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? சிரிக்கும். சம்பந்தம் இல்லாமல் வேலை செய்கிறாண்டு. இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இப்படி செஞ்சால் உங்களோட குழந்தைகள் முரடர்களாக வருவார்கள்ன்றாங்க. புரிஞ்சுங்க, இதுக்கு உளவியல் ரிசல்ட்டாகும் இது. என்ன இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் இப்போ நீங்கள் அந்த குழந்தை போச்சா நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ அடக்கினீங்க. அழாமல் வேறொரு வேலையை ஒன்று செஞ்சு அடக்கிட்டீங்க. இப்போ குழந்தை அழலை. இது போய் அப்படியே தேங்கி எங்கேயோ ஒரு இடத்துல பதிஞ்சு ஒரு 30-40 வயசில் கத்தி எடுத்து குத்துற முரடராக என்ன செஞ்சிடுவான்? வந்துடுவான். என்ன காரணம்? அழ விடாதது. நீங்கள் அழ விடாதான் இதுக்கு காரணம். இது நீங்கள் முதலாவது குழந்தைக்கு சேர பாதிப்பான். இது ஒன்று. இரண்டாவது என்ன? இந்த சிவருக்கு அடிக்கிறதுக்குதே. இந்த சிவருக்கு அடிக்கிறது என்ன தெரியுமா? குழந்தைகிட்ட ஒரு அறியாமையை வளர்க்குறோமா. என்ன அந்த குழந்தை அடைய அப்போ சிவர் நம்ம சிவரோட கவனமாக இருக்கணும், சிவரில் என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். சிவர் அது ஒரு மரியாதை, அப்படி ஏதோ சிவரை பற்றி ஒரு நல்ல என்ன செஞ்சிருமா? வந்துருமா? சும்மா ஒரு கற்பனை உருவாக்கி தானாக ஒரு சிந்தனை நினைச்சு இதுக்கு உளவியல் என்ற பேர் சூட்டி இப்படி வளர்ந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன இப்போ இந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்திட்டேன்னு வைங்களேன், வீட்டில் நீங்கள் எதுவும் செய்யலாது. குழந்தைகளெல்லாம் பெரிய ஆளாயிருவாங்க, பெற்றோர்களெல்லாம் குழந்தை ஆயிடுவாங்க. ஏன் என்ன செய்யறேன்னு தெரியாமல் முன்னால் நம்ம நின்றுருப்போம். அதனால் இதெல்லாம் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிற விஷயம். இதில் முதலாக புரிஞ்சுங்க, குழந்தை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கற்பனை கதைகளை அதை இதையும் கொண்டு பேசுவதில் குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்ம இந்த இதெல்லாம் தலையில் சிந்தனையில் எடுத்து நமது குழந்தைகள் விஷயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, இதுகளை கொண்டு போய் செல்வாக்கு செலுத்திடக்கூடாது. குழந்தைகளோடு இயல்பாக விளையாட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இளம் வயதில் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த இளம் வயதுக்குரிய விளையாட்டுத்தன்மை அவங்கள்ட்ட என்ன செய்யும்? இருக்கும். ஏன் 17-18 வயசுலேயே விளையாட்டுத்தன்மை பெண்கள்கிட்ட என்ன செய்யும்? இருக்கும். அந்த மெச்சூர்ட் ஆகிறதுக்குரிய இடம் கொஞ்சம் போகும். அப்போ அந்த விளையாட்டுத்தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? கவனத்தில் எடுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அவர் இருந்த அந்த பொம்மைகள் இருந்தது, ஏற்கனவே இந்த பொம்மைகள், அவைகளை வச்சு ஒரு தடவை என்ன செய்கிறாங்க? 9 வயசு 10 வயசில் தானே விளையாடி கண்டிக்கிறாங்க. அதில் ஒரு குதிரைக்கு 2 இறகு இருக்குது. இறகு இருக்கிறதா? ரசூல் இது என்ன இதுன்னு கேட்குறேன். குதிரைக்கு 2 சிறகு எங்கிருந்து வந்தேன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரைக்கு 2 சிறகு இருந்தது, அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், போனாங்க. இது அர்த்தம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய என்னது குதிரைக்கு 2 இறகு இருந்துன்னு அர்த்தமா? அப்போ மூட நம்பிக்கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உள்ளத்தில் பதிவு செஞ்சாங்கன்னு அர்த்தமா?
இல்லை, அது விளையாட்டு ரசம். அவங்க சொன்ன பதில் வந்து உண்மையிலே சுலைமான் குதிரைக்கு 2 இறகெல்லாம் என்ன செய்யலை, இருக்கவில்லை. ஆனால் விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை. இந்த விளையாட்டு குதிரை இந்த மாதிரி செய்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒன்றை விளையாடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்யவில்லை. அதுலேருந்து என்ன செய்யுது, அது விளங்குது. அப்போ சிவருக்கு அடிக்கிறதுன்றலாம் என்னது ஒரு பெரிய மூட நம்பிக்கை விஷயம் இல்லை. குழந்தையே சிரிக்கும். நீங்கள் வந்து மனிதனுக்குரிய இயல்புக்கு மாற்றமாக ஏதாவது செஞ்சால் 2 வயசு குழந்தையும் என்ன செய்யும், சிரிக்கும். அது இயல்பிலேயே அது பிழைன்றதுக்கு விளங்கும். இயல்பிலேயே அது பிழைன்றதுக்கு விளங்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி இருந்தது, இவைகள் தான். எங்களது குழந்தைகளை பற்றிய முழு அறிவும் அந்த குழந்தை வளர்ப்பை பேசுவதை விட யாருக்கு இருக்குது, எங்களுக்கு தான் இருக்குது. இந்த அடிப்படையை நம்ம உருவாக்கிக்கொள்ளணும். இதில் எவருடைய சிந்தனையை நம்முடைய சிந்தனைக்குள்ள விட்டு வீட்டில் உள்ள பிரச்சனையை டபுள் ஆக்கிடக்கூடாது. குழந்தை வளர்ப்பில் இது நடக்குது நிறைய வீடுகளில். இப்போ குழந்தை மனவள ஆலோசனை என்ற பேர், குழந்தைக்கு நோயோடு வருது, ஒரு எக்ஸ்டர்னல்லாம் தலைகீழாக இருக்குதுன்னா அதுக்குரிய சைக்காட்டிஸ்டுகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டலாம். இது சும்மா என்ன செய்யறது, குழந்தை வளர்ப்பு என்ற பேரில் எல்லாரையும் சைக்கோலஜியால் பாதிக்கப்பட்டால் மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, மாற்றிடுறாங்க. அப்படியெல்லாம் இதில் குழந்தைகளை இன்றைக்கு அடிக்கக்கூடிய பெற்றோர் பயப்படுறாங்க. அடித்தா இவன் முரடனா வந்துட்டான், உணர்வு அடக்கினாலே முரடன், பெரும்ப தூக்கினா இன்னும் முரடனா வந்துடுவான், அடிக்காட்டி பெரும் முரடனா வருவான். புரிஞ்சுக்கங்க சரியா. அடிக்கவில்லை என்று சொன்னால் அடிக்க சொன்ன மார்க்கத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஐரோப்பிய கலாச்சாரம் போல ஆசிரியர்களை வந்து அத்துமீறக்கூடிய, ஆசிரியர்கள் மீதே அத்துமீறக்கூடிய மாணவர்களை உருவாக்குற ஒரு கலாச்சாரத்தில் நாங்கள் இல்லை. அது அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய்விட்டார்கள். உரிமை என்ற பேரிலும் உளவியல் என்ற பேரிலும் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய்விட்டார்கள். அதனால் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அம்சம், நாங்கள் இங்கே பேசுவது மார்க்க ரீதியான வழிகாட்டலை மட்டும்தான். உலகத்திலே நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் உளவியல் ரீதியான சில சிறந்த வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இந்த கற்பனை கதைகள் அல்ல. இந்த மாதிரி நம்ம மனசுக்கு வாரதும் சிந்தனைக்கு வாரதும் பேச்சுக்கு வாரதையும் உட்டடிப்பவைகள் எல்லாம் என்னது ஒரு நாள் உளவியல் வழிகாட்டல்களாக மாறாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். அதனால் அழகான முறையில் இயல்பாக நம்ம வாழ்க்கையை பழகிக்கணும். குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேறு சிந்தனையெல்லாம் போட்டு நம்ம அதை நடத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக கோபம் வருதா, அந்த இயல்பான கோபத்தை சிந்திங்க, அவ்வளோதான். கோபம் வர நேரத்தில் டக்குன்னு அந்த பாடத்துக்கு போய், உளவியல் பாடத்துக்கு போய் இந்த நேரத்தில் கோபப்பட்டால் என்ன, இதெல்லாம் போனீங்கன்னு வைங்க, நம்ம வாழ்க்க மாட்டோம். இது வந்து நல்ல வழிகாட்டலும் என்னது இல்லை. இதே தான் குழந்தைகள் விஷயத்திலும் இயல்பாக என்ன செய்யணும், நம்ம இயல்பாக இருக்க பழக வேண்டும். இதுதான் முதல் முக்கியமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாங்கள் மார்க்க ரீதியாக நாங்கள் என்ன எண்ணங்களோடும் என்ன சிந்தனைகளோடும் குழந்தைகளை அணுக வேண்டும், குழந்தைகளை பற்றிய இலட்சியங்களை அவர்களது எண்ணங்களில் எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும், அப்படி பழக்கப்படுத்திய வரலாறுகளில் ஒரு சில உதாரணங்கள் என்ன, இவைகள் நம்மளை கொஞ்சம் என்ன செய்யும். இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே அதை டெவலப் பண்ணும். இப்போ நம்ம செய்து கொண்டு இப்போ எல்லாரும் அதான் செஞ்சு கிடைக்கிறேன். எந்த தந்தையாவது சாராயம் விற்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, விபச்சார விடுதி நடத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தன் குழந்தை அந்த இடத்துக்கு வரது அவனுக்கு என்னது விருப்பம் இல்லை. மனிதாபிமான அடிபட்டு போன ஒரு 10 வீத நபர்களை தவிர 90 வீதமாக எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல் கொஞ்சம் என்னது தேவை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், அது ஒரு கிஃப்ட். குழந்தைகள் அல்லாஹ் தஆலா சொல்கிற இடத்துல ஹிபா, எந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹிபா யஹபு லிமன் யஷாஉ இனாதன் وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாடியவர்களுக்கு இறைவன் ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக வழங்குகிறான், ஹிபாவாக வழங்குகிறான், வஹப். அதே போன்று சிலருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதாவது أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا, ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். நாடியவர்களை மலட்டுத்தன்மையுடையவர்களாக, அதாவது குழந்தை கிடைக்க முடியாத நிலைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மாட்டுகிறான். நாலுமே யார் செய்கிறது, இறைவன் செய்கிறது. நாலுமே யார் செய்கிறது, இறைவன் செய்கிறது. இந்த சொல் இருக்கிற மலட்டுத்தன்மை என்ற சொல், இது வந்து அரபுடைய நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல, தமிழில் உள்ள பிரச்சனை. அது வழங்கிட்டா, இது வந்து தமிழில் உள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் அரபு அப்படி சொல்லலை. அரபு வந்து அக்கம் என்றது கற்பம் வந்து உருவாக அமைகிறது, அவ்வளோதான். வேறு எதுவுமே அதில் என்னது இல்லை. ஆனால் தமிழில் அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த பேரை தான் வைத்திருக்கிறார்கள். அப்போ அது வந்து செந்தமிழின் அழகின்மைக்கான ஒரு ஆதாரம், ஒரு இடம், அந்த இடம் சரியா.
அது கொடுந்தமிழ்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொடுந்தமிழ் வேற எதுக்கு சொல்லணும், இது இங்கே கொடுந்தமிழ் தான். இது அதே நேரம் இறைவனுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால் அத்தனை செய்கிறது யாரு? அல்லாஹ் தான். இதில் அத்தனை செய்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். இதில் அல்லாஹு தாலா பெண்ணையும் விமர்சித்து சொல்லலை, ஆணையும் விமர்சித்து சொல்லவில்லை. காரணம் செய்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன் தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே இது கிஃப்ட், இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்டை ஒரே ஒருத்தன் தான் தரலாம். யார் தரலாம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்ன செய்யலாம், தரலாம். அப்போ அல்லாஹு தாலா ஒரு சிலருக்கு அந்த கிஃப்டை கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹு தாலா அந்த கிஃப்ட் என்ன செய்ய மாட்டான், கொடுக்காமல் இருக்கலாம். சில பொழுதுகளில் கொடுத்தது சோதனையாகவும் கொடுக்காத நலவாகவும் என்ன செய்யலாம், அமையலாம். அதனால தான் நாங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், அல்லாஹு தாலா அவர்களை குழந்தையை கொடுக்காமலே என்ன செஞ்சுக்கிறான், கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான். கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகளாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால குழந்தைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சொல்றான், எந்த சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது, பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு பெண்மையை இழிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது. அதனால அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, யஹபு லிமை யஷாஉ இனாதன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். குர்ஆன் எப்பயும் ஆணைத்தான் முற்படுத்தும், எல்லா நடைகளிலையும் ஆணைத்தான் முற்படுத்தும். ஆனா இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், யஹபு லிமை யஷாஉ இனாதன், பெண்களை அல்லாஹு தாலா கிஃப்டாக கொடுக்கிறான். குழந்தை, பெண் குழந்தை ஒரு கிஃப்ட் அப்படின்னு அல்லாஹு தாலா முதல்ல யார் ஆரம்பிக்கிறான், பெண் குழந்தை. ஏன் ஒரு அவமானமாக கருதி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான். அடுத்ததாக யாரை சொல்றான், வயஹபு லிமை யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இப்போ ஆணுடைய அந்தஸ்தை காப்பாற்ற அப்படி கொடுக்கவும் வேண்டும், பெண்ணை முற்படுத்தவும் வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, நீங்க பாருங்க குர்ஆனுடைய அற்புதமான ஒரு நடைமுறை. யஹபு லிமை யஷாஉ இனாசன், அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா, அரபுல சொல்லுவாங்க நக்கீரான்னு சொல்லி பொதுவாக யூஸ் பண்றான். அலிஃப்லாம் இல்லை, த என்ற அந்த எடிங் இல்லை, அதில் இல்லை. அதாவது பெண்களை அல்லாஹ், பெண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுக்கிறான். அங்க இனாதன் ஆன பிற்படுத்தி வயஹபு லிமை யஷாஉ ذுகூர, அலிஃப்லாம் அங்க த போடுறான் செகண்ட் வசனத்தில். நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அந்த இரண்டாவது வசனத்துக்கு எடுத்து அங்க அலிஃப்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஸ்பெஷாலிட்டி அங்க என்ன செய்யறான், கொடுக்கிறான். கொடுத்துட்டு இப்ப சரியே நாடியவர்களுக்கு ஆணையும் கொடுக்கிறான், பெண்ணையும் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அங்க ஆணை முற்படுத்தினதுனால ரெண்டையும் சமமா யூஸ் பண்றான். வ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், அப்படியே யூஸ் பண்றான். குர்ஆனுடைய அழகான அணுகுமுறை. குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லக்கூட பெண்ணை சொல்லுகிற நேரத்தில் அலிஃப்லாமல் இல்லாமலும், ஆணை சொல்ற நேரத்தில் அலிஃப்லாமோடும், தே இல்லாமல் தேவோடும் பிற்படுத்தி முற்படுத்தி. ரெண்டாவது முறை சொல்ற நேரத்தில் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கும் அலிஃப்லாம் என்னது இல்லாமல் அல்லாஹு தஆலா உபயோகிக்கிறான். வயஜஅலு மை யஷாஉ அகீமா, நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாமலும் என்ன செய்கிறான், ஆக்குகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் என்பது இறைவனது ஒரு செல்வம், ஒரு கிஃப்ட். அதுல மனிதனோட இன்னும் சொல்ல போனால் மற்ற விஷயங்களில் நமது முயற்சிகளுடைய சம்பந்தம் விளங்கும். இங்க நமது குடும்ப உறவு என்பது நமது ஆசாபாசங்களுக்காக, நமது ஒழுக்க பாதுகாப்புக்காக நடந்தது. அதற்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் நம்மளுக்கு என்னது, அதாவது இல்லை, எண்ணங்கள்ல அந்த சம்பந்தங்கள் இல்லை. ஆனால் குழந்தை என்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹு தஆலா அதில் செய்வது இருக்கிறதே, நமக்கு 100% இது தெரிகின்ற விஷயம். இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அருளை, ஒரு கிஃப்டை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் தந்தது என்பதை வைத்து நாம் என்ன செய்யணும், குழந்தைகளுடைய இந்த பரிபாலன சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் நம்ம இடத்துல இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், குழந்தை இல்லாமல் வேதனைப்படக்கூடியவர்களுடைய அந்த வேதனையுடைய வீரியம் இருக்கிறதே, அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ளும். அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளும். சாதாரணமான விஷயம் இல்லை இது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் சில பொழுதுகளில் நமக்கு இறைவன் அதிகமாக தருகிற நேரத்தில் எல்லாம் அதிகமாக போனால் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு கவனையின்மை வரும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமது அத்தனை அந்த அலட்சியத்துக்கும் மறுமை நாள் என்ன செய்யணும், நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் இதில் அதிகமாக போக விரும்பவில்லை. குழந்தை என்பது இறைவனது அன்பளிப்பு என்பதை எத்தனையோ வகையில் நாம் என்ன செய்யலாம், மனதுக்கு உணர்த்தலாம். நான் இந்த இடத்தில் நமது தலைப்பு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருப்பதனால சுருக்கமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை. இதில் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை, இதில் மனிதன் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை. சொத்துல பெருமை அடிக்கிறான், அதே பிள்ளை. ஆனால் அதில் உனக்கு கொஞ்சம் நியாயமாவது என்ன செய்யும் இருக்கு. இதில் என்னது, உனக்கு எந்த பங்கும்
இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்கிறாரு? ரப்பிலா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனியாக விட்டு விடாதே, நீதான் சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன். வ அன்த கைருல் வாரிசீன், சொத்துக்களுக்கு சொந்தக்கார அடுத்த பிள்ளை தானே வரும், பிள்ளையே இல்லாட்டி கூட நீ தான் என்னது சிறந்தவன், என் சொத்து உனக்கு அல்லாஹ் தான் அதை பரிபாலிக்க போறான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றார்? திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. எப்படி சொல்றாரு? அதாவது யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துகின்ற வசனங்கள் இவைகள் அப்படி என்று சொல்லிட்டு அவர் கஃபியாக, அதாவது பணிவாக தாழ்ந்த தாழ்மையோடு இறைவனை அழைத்தார். எப்படி அழைத்தார்? யா அல்லாஹ், நான் எனது முதுமை அடைந்தவனாக இருக்கிறேன், எனது தலைகள் வஷ்தஅல ரஅசு ஷைபா, எனது தலைகள் எல்லாம் பழுத்து விட்டன, அதே நேரம் எனக்கு ஒரு குழந்தையை தா. சுப்ஹானல்லாஹ். நம்ம துஆ எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கிறது, எனக்கு குழந்தையை தான். நம்ம எப்படி கேட்போம்? அல்ல இது ஓகே, இதுவும் ஓகே, இன்னும் ஒரு 5 தான் மிச்சம், இது மட்டும் நீ என்ன செஞ்சிரு, தந்துரு. நம்ம துஆ அப்படி தான் இருக்கும். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம துஆ கேட்க போகிறது இல்லை, எல்லாம் செஞ்சு அப்படி நெருக்கி வச்சுட்டு 20 லட்சம் ஓகே, இன்னும் 2 லட்சம் தான், அது மட்டும் நீ தந்தா போதும். 20 வேறு யாரோ தந்த மாதிரியும், இந்த 2 அல்லாஹ் தான் தார மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட வந்திருக்குது. ஆனால் இப்போ அவர் எப்படி துஆ கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, வஷ்தஅல ரஅசு ஷைபா வலம் அகும் பிதுஆஇ ரப்பிக பிதுஆஇ ரப்பி ஷகியா. அதாவது பிதுஆஇக ரப்பி ஷகியா, அதாவது யா அல்லாஹ், எனது முடிகளெல்லாம் பழுத்து விட்டன, இந்த நிலைமை, எந்த நிலைமையில், இது போன்ற எந்த நிலைமையிலும் நான் உன்னில் நம்பிக்கை இழந்தவனாக இல்லை. எப்போ நான் உன்னோட விஷயத்தில் நம்பிக்கையோடு தான் நான் என்ன செய்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன் என்று துஆ கேட்டான்னு பார்க்குறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, குழந்தைகள் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய செல்வங்களிலும் மிகப்பெரிய அருள்களிலும் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நாங்கள் 3, 4, 5 இப்படி குழந்தைகளோடு தர்பியத்துல் அவுலாத், அப்பா குழந்தை வளர்ப்பா அப்படின்னு யோசிக்கின்றோம். நபித்தோழர்களுடைய வரலாறும் கடந்த அறிஞருடைய வரலாறை எடுத்தீங்கன்னு சொன்னால் குறையாமல் 10-12 குழந்தைகள் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். இந்த வசதிகள் இருந்திருக்காது. ஆனால் ஒரு ஹதீஸ்களை அறிஞராகவும், ஒரு பெரிய மார்க்க விற்பனராகவும், ஒரு பெரிய போராளியாகவும் இப்படியெல்லாம் குழந்தைகள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் இங்கே 10-12 இருந்தும் ஒன்றுமே சரிவராதாக செய்கிறாங்க இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது நிச்சயமாக எல்லாம் இறைவன் இப்படி நடத்திட்டான் என்று நம்ம இறைவனுடைய தலையிலேயே போடுகின்ற அமைப்பில் அமைந்ததல்ல, நமது தவறுகளில் உள்ளது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் குர்ஆன் அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், யாராவது வழி தவறி போனால் அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி? அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கவனிங்க, யாரும் வழி தவறி போனால் அது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் அது எப்போ சொல்கிறான்? நாங்கள் எப்பொழுதும் எங்களோட விஷயத்தில் முதலாக கவனமாக இருக்கணும், ஊரலகத்தை திருத்த போய் நாங்கள் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நன்மை ஏவுதல் தீமை என்பது மிக முக்கியம். இப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் இன்னொன்றையும் சொல்லுகிறான். என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் என்னை பாதுகாப்பதை போன்று எனது மனைவி, எனது குழந்தைகள், எனது தாய், எனது தந்தை, எனது உறவுகள், இவர்களை பாதுகாப்பதும் மிக முக்கியம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஒருவருடைய பிரச்சாரம், ஒருவருடைய முயற்சிகள் உலகமெல்லாம் போய் அடைஞ்சிருக்கும். ஆனால் யாருக்கு? தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது, பெரியம்மாக்கு தெரியாது, சாட்சிக்கு தெரியாது. இப்படி எத்தனையோ வீடுகள் இருக்குது. இவன் தவ்வா களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா அப்படி என்று அந்த குடும்பத்துக்கே தெரியாது. அந்த குடும்பத்துக்கே தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கே சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய முத்தாவினாக மெருகெல்லாம் இருப்பாங்க. அந்த குடும்பத்துடைய அவங்களோட பெரியம்மா சாட்சி என்று போனாங்கன்னா இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார்ன்றதை தவிர வேற இந்த தவ்வாக்களை ஈடுபாடு அப்படியா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இருக்கிறாங்க. நீ அப்படியா அண்டு உங்கள்கிட்ட கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கொள்கிற லெவலுக்கு. அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தை அவங்க இடத்துல என்னது மார்க்கம் சொன்னது கிடையாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் தர்பியத்துல் அவுலாத். எதற்காக வேண்டி? இதற்கு தான். நம்ம தர்பியத்துல் அவுலாதுடைய நிறைய பேருக்கு முதலாவது ஞாபகம் வருது இன்ஜினியர், டாக்டர். அதே போல தர்பியத்துல் அவுலாத் எப்படி இன்ஜினியர் ஆக்குவது? அப்படி அல்ல. தர்பியத்துல் அவுலாத் இது என்ன? கூ அன்ஃபுஸக்கும்
வ அஹ்லீக்கும் நாரா. முதல் அம்சம் அதுதான். அடுத்ததெல்லாம் இரண்டாவது கட்டம். உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் 2 நஷ்டத்தை அடையலாம். அவர்கள் படிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புண்டு. ஒருவர் பிள்ளைய ஸ்கூல் பார்வையை மாற்றிக்கொள்ளணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபெயில் ஆகிட்டாரு, தர்பியத்தில் அவுலாதில் ஃபெயில் ஆகி விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. புரிஞ்சுங்க. நிறைய பேர் அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களே, தர்பியத்தில் அவுலாதில் ஃபெயில். நீங்கள் குழந்தை வளர்ப்பை ஒழுங்காக படிக்கலன்னு அப்படி இல்லை. இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் கல்வியில் பாஸ் ஆகி அதில் பெரிய இடத்தை அடைவதும் அதில் கிடைக்காம விவசாயி ஆகுவதும் தர்பியத்தில் அவுலாதுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, குழந்தை வளர்ப்புக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அது அல்லாஹு தாலா ஒருத்தனை கல்விமான ஆக்குவா, இன்னொருத்தனை விவசாயி ஆக்குவா அல்லாஹு தாலா. அது ஒரு பிரச்சனை அண்டல்ல. நீங்க போன துறையில வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும், உங்களோட குழந்தை படிக்க முடியாமல் போயிருக்கும். அதை இங்கு சொல்லவில்லை. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். அதுக்கு தான் குழந்தை வளர்ப்பு. கல்வி, அவன் பெரிய ஆளாக வருவது, லட்சியவாதியாக வருவது, அது நீங்க எடுத்த முயற்சிக்கு பின்னால் உள்ள விஷயம். அந்த முயற்சி வெற்றி பெறலாம், அந்த முயற்சி தோல்வி அடையலாம். அதற்காக நீ குழந்தை மோசமானவனோ நல்லவனோ அர்த்தம் அல்ல. இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்ம எப்பொழுதும் குழந்தை விஷயத்தில் எதை கவனிக்கணும்னா, முறையா வளர்க்கிறது வளர்க்காமிக்கிறன்ற எதை கவனிக்கணும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கும். மறுமையில எழும்பி நீங்களும் உங்களது குழந்தைகளும் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் விவசாயியாக இருக்கட்டும், பொறியியலாளராக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், ஒன்றும் தெரியாத படிப்பற்றவனாக இருக்கட்டும், சொர்க்கவாதியாக போக கிடைச்சுதா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதுக்கு தான் அன்புள்ள சகோதரர்களை, இதை மனதிலே வைத்து வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. ஏன் அதனது எரிபொருட்களை எது தெரியுமா? வகூத் எது? அதோடைய கற்களும் மனிதர்களும் தான். அந்த நரகம் எரிக்கப்படுமே அது 2ஐ கொண்டுதான். அதில் உங்கள் குழந்தைகளும் உங்களது மனைவிகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களது குழந்தைகளும் உங்களது மனைவிமார்களும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா தஹ்ரீம் 6வது. அன்புள்ள சகோதரர்களே, 2வது 3வது செய்தி, குர்ஆன் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி. இதில் நீங்க சொல்றதெல்லாம் வரும், மறுமையும் வரும், உலகமும் வரும். அது என்ன கண் குளிர்ச்சி? குழந்தையை பார்த்து நம்மளுக்கு உலகத்தில் கண் குளிர்ச்சியானம்னா என்ன? அவனுடைய உலக அந்தஸ்து நம்மளுக்கு சந்தோஷமா என்ன செய்யணும்? இருக்கணும். மறுமையுடைய அந்தஸ்து விஷயத்திலே அவன் என்ன செய்யணும்? சிறந்தவனாக இருக்க வேண்டும். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா இருக்குதே, அதுக்கு இதுக்கு என்னது சம்பந்தம் கிடையாது. ஆனா குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி இருக்கிறதே. எனது மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை, அவன் நல்லவர், இந்த மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்ல. அது கண் குளிர்ச்சி அல்ல. கண் குளிர்ச்சி என்பது என்ன? என் மகன் நல்லவன், சிறந்தவன், மார்க்கத்தோடு இருக்கிறான், ஆனா இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒருவனாக என்ன செய்கிறான்? இருந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு துறையில் இந்த உலகத்துக்கு அவன் பிரயோஜனம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அது கண் குளிர்ச்சி. முதல் கண் குளிர்ச்சி மறுமையில். உங்கள் குழந்தைகளை காண நேரத்தில் மறுமையில கண் குளிர்ச்சி. நான் என்ற குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டேன். இது ஒன்று. 2வது, இந்த உலகத்தில் இதை சேர்த்து சூரா ஃபுர்கானில் 74வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வல்லதீன யகூலூன, முஃமின்கள் சொல்லுவார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அழகான துஆ. அன்புள்ள சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு, சிறந்த முறை நமது குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்குதலில் முதல் செல்வாக்கு துஆவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் நமது துஆக்கள் மிக குறைவு. பிள்ளைகளுக்கான துஆக்கள், மனைவிமாருக்கான துஆக்கள், கணவன்மார்களுக்கான துஆக்கள் நமது துஆக்களில் மிக 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 குறைவு. நிறைய கேட்கணும். துஆக்களுடைய அந்த தாக்கம் தான் நம்மை உருவாக்கும். இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம், செல்வம், எதிர்காலம், கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு 8, 10 என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துஆண்ட இருந்தல்ல, எப்ப எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்ப எல்லாம் கேட்க வேண்டிய துஆ தெரியுமா? ரப்பனா, இது போன்ற துஆக்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது யா அல்லாஹ், எமது மனைவிமார்களிலும், கணவன்மார்கள் 2 பேரும் இது குறிக்கும், எமது மனைவிமார்களிலும், எமது அதை தம்பதிகளை குறிக்கக்கூடிய துஆ இது, கணவன்மார்களிலும், வ ذُرِّيَّاتِنَا எமது பரம்பரைகள், பிள்ளைகள் பரம்பரைகள் இவர்களிலும், குர்ரத அயுன் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா முத்தகீன்களுக்கு எம்மை தலைவராக ஆக்குவாயாக. அப்படின்னா எங்களை முற்படுத்தி இமாம்ன்றது நாங்கள் முன்னுக்கால நிற்கிறது, முத்தகீனா நான் தான் முதலாவது இருக்கணும், அந்த மாதிரி என்ன செய்வாயாக, முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துஆ.
அன்புள்ள சகோதரர், யார் கேட்பார்கள்? முஃமின்கள். வல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லி வருவார்கள். அப்ப முதலாவது குர்ரத் ஆயுன், இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை, மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்கும். மற்றபடி நீங்க எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க, உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போறது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரி, இது மிக முக்கிய கவனம் எடுங்க. குழந்தை வளர்ப்புல இதுதான் எங்களுடைய பார்வையாக என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக இருக்க வேண்டும். பாருங்க, துஆக்கள் தான் மிக முக்கியமான அச்சாணி என்பதற்காக நான் இந்த குர்ரத் ஆயுனோடு சேர்த்து சில துஆக்களை சொல்றேன். பாருங்க, சூரா இப்ராஹிம்ல 35வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ நம்ம கேட்டிருக்க சான்ஸே இல்லை. அப்படி ஒரு துஆ எப்படி கேட்கிறார் தெரியுமா? வஇத் கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார். தௌஹீதுல உச்சகட்டமான ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏகத்துவத்தை அங்கிருந்து தான் படிக்கணும் என்று சொல்ற லெவலில் உள்ளவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ் இந்த மக்காவை பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்குவாயாக. வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. நம்ம எப்படி கேட்போம் சொல்லுவோம் தெரியுமா? என் பரம்பரையில இனி சிறுக்கு வராது, அப்படி அளவுக்கு தௌஹீத் பிரச்சாரம் என்ன செஞ்சுக்கிறோம் என்று சொல்ற பெருமை அடிக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுக்கு முன்மாதிரி. அவர் என்ன சொல்றாரு? வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக, சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு? வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இணை வைப்பு என்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று துஆ கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே சூரா இப்ராஹிமில் 40, 41வது வசனம் 42 வரைக்கும் பாருங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவனாக, நிலைநாட்டக்கூடியவனாக, அதனுடைய எல்லா விஷயங்களையும் பேணி நேரத்துக்கு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இங்க அதாவது முகீமஸ் ஸலான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ. அங்க 5 நேர தொழுகையெல்லாம் கடமை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 5 நேர தொழுகையெல்லாம் கடமை இல்லை. அப்ப எதை குறிக்குது? தொழுகையை பேணுறது, தொழுகையை கவனிக்கிறது, அவங்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தொழுகையை முறையா தொழுகிறது, இதெல்லாம் குறிக்குது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, குர்ஆன் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. வமின் ذُرِّيَّتِي, எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக. வமின் ذُرِّيَّتِي, எனது பரம்பரைகளிலும் எனது குடும்பத்திலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக என்ன செய்வாயாக, உருவாக்குவாயாக. ரப்பனா வதகப்பல் துஆ, யா அல்லாஹ் எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக, யா அல்லாஹ் எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ் எனது பாவத்தை, எனது பெற்றோர்களுடைய பாவத்தை, முஃமின்களுடைய பாவத்தை மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு எதை குறிக்குது? நம்ம குழந்தைகளுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை, துஆ. இறைவனிடத்தில் அழுது பிரார்த்திப்பது. நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக வர வேண்டும் என்றால் நமது முயற்சி, நமது அறிவு, நமது திட்டம் அது ஒரு புறமைங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய நாட்டத்துக்காகவே நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த பிரார்த்தனைக்கு பெரிய பவர் இருக்கிறது, அந்த குழந்தைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள். மூன்றாவது, நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு வரேன், குழந்தைகளுடைய தர்பியா என்பது மறுமை நாளில் நரகத்தை விட்டு நாம தப்புவதற்குரிய அந்த லட்சியம். இரண்டாவது குர்ரத் ஆயுன், இந்த உலகத்துடைய கண்குளிர்ச்சியை, மறுமையுடைய கண்குளிர்ச்சியையும் குறிப்பது. மூன்றாவது, இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள அந்த இரண்டாவது பகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரார்த்தனை. நிறைய குழந்தைகளுக்காக என்ன செய்ய வேண்டும், நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். திட்டங்கள், வழிமுறைகள் இரண்டாவது வச்சுக்கிறோம். பிரார்த்தனை தான் மிக பிரதானமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். அடுத்ததாக, இப்போ குழந்தை என்கின்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது இந்த தலைப்புக்குள்ளே வராது. குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களுக்கு செய்ய மார்க்க ரீதியான சில கடமைகள் விளங்கிட்டா முடிவளிக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு தனி அம்சம். இது ஒரு தனி அம்சம். இப்போ நான் இங்கே பேச வருவது என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கட்டளையாக சொன்னார்கள், பயிற்றுவிப்பதற்கு கட்டளையாக சொன்னார்கள், இவர்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, தொழுகையை கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டார்கள்?
அவர்கள் 7 வயதை அடைந்தால், குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் முருகும் பிஸ்ஸலா, அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள், அவர்களை தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? அவர்களுக்கு வந்து தொலை பழக்கிறது, தொழுகை ஏவுங்க கடமையாக தொழுகிறது இல்லை, தொலை பழக்கிறது. இப்படி தொலை அவர்களுக்கு ஏவினா தொழுங்கன்னு சொல்லணும். சுப தொழுதியா, லுஹர் தொழுதியா, தொலை வைக்கிறது சரியா, இந்த மாதிரி தொழுதியான்னு சொல்றது அப்படித்தான் நம்ம பழகிக்கிறோம். தொழுங்கன்னு சொல்றது, தொழுதியானா கேட்கறது அது பிள்ளை, தொலை வைக்கிறது. அப்போ தொழு வைக்கிறேன்னா முதலா என்ன முக்கியம்? நீ தொழு என்று நான் தொழாமிக்கிறது இல்லை, அதுதான் இங்கே பிரதானம். அந்த குழந்தை தொழாது, அப்படியே போய் அப்படியே பின்னால் வந்துடும், அவ்வளோதான் தொழுவிட்டு. ஏன் இவரே தொழுகிறா இல்லை, அதுதான். அதனால தான் ஒரு அதாவது உத்பத் இப்னு அபி சுஃபியானுடைய செய்தியை நினைக்கிறேன், அவர் வந்து தன் குழந்தையை கொண்டு போய் படிக்க விட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இவரை திருத்துவது உங்களை திருத்துவதாக இருக்கட்டும், உங்களை திருத்துவதாக இருக்கட்டும். ஏன்? நல்லது என்பது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் அவனுக்கு, கெட்டது என்பது அவனது பார்வையில் நீங்கள் எதை விடுகிறீர்களோ அதுதான். நீங்கள் நல்லதே நம்ம எதை முடிவெடுப்பான்னா நீங்கள் செய்கிறது தான், கெட்டதுன்னு எதை முடிவெடுப்பான்னா நீங்கள் விடுகிறது தான். அதனால் உங்களே திருத்துங்க, இந்த குழந்தை என்ன செய்யும்? அழகான முறையில் வளரும் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். முஅத்திபன் சொல்லுவாங்க, ஒழுக்கப்படுத்துகிறவன். அது மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட லைஃப்லையும் குழந்தைகளை வந்து தொழுகை ஏவங்கள் இதை பெற்றோர்கள் சரியாக செய்கிறாங்க. நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நமது பிள்ளையாவது ஒழுங்காக வரட்டும், அதனால் நான் தொலை போக மாட்டேன், நீ போ, வராது, இறங்கிட்டா. இப்படி அல்ல, நீங்கள் குழந்தைய பழக்கிறதா இருந்தால் நீங்கள் முதலாக என்ன செய்யணும்? அந்த குழந்தையோட போகணும், அல்லது நீங்கள் போகிறது அந்த குழந்தைக்கு தெரியணும், அந்த அமைப்பில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தை என்ன செய்யும்? தொழுகைக்கு பழகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1 வருஷம் பழக்கிறீங்க, 7, 8, 9, 10 தொடர்ந்து பழகினு சொன்னால், தொடர்ந்து அந்த குழந்தை பழகினு சொன்னால் 10 வருஷம் ஆயிட்டு. இப்போ இந்த 4 வருடத்தில் குழந்தை எதுக்கு பழகுது? தொழுகைக்கு பழகுது. ஆனால் நமது குழந்தைகளும் பழகுது. ஏன் பழகுதில்லை தெரியுமா? முஹர்ரம் மாதம் முதல் 2, 3, 4, 5 தினம் புள்ள தொழுவுது, அதோட முடிச்சு. ஏன்னா புது வருஷத்தில் தொழுவுறது. அப்படியே போய் எங்கேயாவது அடுத்த ரபியுல் அவ்வல் வர டைமில் இன்றையிலிருந்து குழந்தையோட தொழணும் இன்ஷா அல்லாஹ், மறுபடி தொழுவுறது. அப்படி இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் ஒரு 8-10 முறை ஜமாத்து போய்ப்பார். சரிதானே? இப்போ அவர் 7 வயசுல ஏவி 10 வயசு வரை இந்த குழந்தை பழகாது, இந்த குழந்தை பழகாது. நீங்க டெய்லி அந்த குழந்தையுடைய பழக்கம் இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக பழகும் அந்த குழந்தை. அந்த 3-4 வருடங்கள் தொடர்ந்து அந்த குழந்தையோடு நீங்கள் தொலை பழகி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும்? அந்த குழந்தை வரும். 10 ஆகிவிட்டால் அவர்கள் தொழவில்லை என்றால் என்ன செய்யுங்க? வத்ரிபுஹும், அடியுங்கள் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயசு மைனர் கை வைக்காதீங்க, அவங்களுக்கு விளங்காது, உளவியல் பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல அது. 10 வயசு வராட்டி அடிங்க. எப்படி அடிங்க? திருப்பி தொழுறதுக்கு உடம்பே அவனுக்கு இருக்கப்படாது, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. விளங்கிட்டா? நிறைய பேர் வந்து அடிங்கன்னு சொன்ன உடனே ரசூலாங்க அடிக்க சொல்லிக்கிறாண்டு உள்ள கோவத்தெல்லாம் என்ன செய்யறது? எப்ளை பண்றது. அவன் திருப்பி என்ன தொழுறதா? அவன் உள்ளிட்டையும் வைராக்கியம் வருமா இல்லையா? தொழுறதா அப்படின்னு இந்த வைராக்கிய உணர்வை வளர்க்கறதல்ல, அடிக்கு பயப்படுற அளவுக்கு என்ன செய்யணும்? உங்களோட அடி இருக்கணும். அடிக்கு பயப்படுற அளவுக்கு அடிச்சானா அந்த பயத்துக்கு என்ன செய்வான்? தொழுவான். குழந்தைகளை பயத்துக்காக வேண்டியும் செய்ய பழக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பழக்கிறோம்? நீ எனக்காக வேண்டி தொழாத அப்படின்ற. உங்களுக்காக வேண்டி தான் முதலாவது தொழுவான். முதலாவது உங்களுக்காக வேண்டி தான் தொழுவாய். உங்களை பார்த்தானே தொழுறான், உங்களுக்காக வேண்டி தான் அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் செய்வான். பின்னர் தான் அவன் சிறந்தவனா என்ன செய்வான்? உருவாகுவான். உங்களை அடிச்சா பயப்படுவான், பயப்பட்டா தொழுவான். இதை என்ன செய்ய? முருகும் பிஸ்ஸலா. அதனால அவர்களை வந்து 7 வருஷத்துல ஏவில்லாட்டு வத்ரிபுஹும், அடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்களா இல்லையா? அப்ப முதலாவது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் தர வேண்டிய பயிற்சி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரதானமான விஷயம் என்ன? தொழுகை. அஸ்ஸலா, தொழுகை தான் ரசூல் ஸல்லல்லாஹு முதலாவது சொன்ன பயிற்சி. அதனால தான் குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரா மரியம்ல 55வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவக்கூடியவராக இருந்தார். மனைவி, பிள்ளைகள். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தொழுங்க. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் 40-50 வருடங்களாக உங்கள் வீட்டில் தொழுங்க, தொழலையா, டைம் ஆயிடுச்சு, தொழலையா இப்படின்னு கேட்டவராகவே இருந்து மரணிச்சிங்கன்னு வைங்களே, அந்த குடும்பம் உங்களை நினைச்சு எப்படி உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சலா 40-30 வருடங்கள் தொழலையா தொழலையா தொழுங்க, ஏன் லேட் ஆகுது இப்படியே கேட்டு பழகினீங்கன்னு வைங்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான்.
ஏன் நீங்க ஒவ்வொரு முறை வக்கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தொழுகையை ஏவக்கூடியவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி தொழ மாட்டாவா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து பிள்ளை தொழாதா? ஏன் யஅமுர் அது இருக்கணும். லேட்டாகி நான் கேட்கறது, ஏன் லேட்டாகி நீங்க தொழுங்க, ஏன் டைமுக்கு தொழல, ஏன் இப்படி தொழுதீங்க? விசாரணை அடிக்கிறதுக்கான விசாரணை, பிரச்சனைக்கான விசாரணையும் இல்லை. அந்த சத்தம் உங்களோட வீட்டில் என்ன செய்யணும்? அடிக்கடி கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, ஜகாத்தையும் சலாத்தையும் சொல்லுவார். வகான இந்த ரப்பிஹி மர்தியா, இறைவனிடத்தில் மிகவும் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக இவர் என்ன செய்தார்? இருந்தார். சூரா மரியம் 55. சூரா தாஹா 132 அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உமது குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி வாருங்கள், அதிலே பொறுமையோடு இருந்து வாருங்கள். ஏவுதலில் பொறுமை, விளங்கிட்டா? தொழுதலில் பொறுமை. எப்படி நமது குடும்பத்துக்கு ஏவுறது? எவ்வளவு நாளும் சொல்லி தொழுகிற மாதிரி இது பூரா சொல்லவே மாட்டேன்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அவங்களோட பெரிய அம்ர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுதல்ல பிரதானமான அம்சம். அது அன்புள்ள சகோதரர்களை, கணவன் தொழவில்லையா, மனைவி ஏன் இன்றைக்கு தொழல அப்படின்னு வரவேற்கணும் கணவன். அதை என்ன செய்யணும்? கணவன் வரவேற்கணும். இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனைவி எல்லாம் எனக்கு தந்தானா அதை வரவேற்க வேண்டும். ஏன்? இது மிகவும் எங்களை என்ன செய்யும்? தூண்டு. ரெண்டு பேருமே தவறி போகாமல் இருப்பதற்கு அது என்ன செய்யும்? வழியாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எந்த குடும்பத்து முதலாவது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அம்சமாக ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 5 சொல்லு பாடம் என்பதையும் ஆங்கிலத்தில் 4 கவிதை பாடம் என்பதையும் விட்டுருங்க. அஸ்ஸலா, தொழுகை அவனுக்கு வந்திருக்குதான்னு பாருங்க. முதலாவது தொழுகைக்குரிய ஆசை அவனுக்கு வருதான்னு பாருங்க. எது எங்க இருக்கும் தெரியுமா? நீங்க தொழ பழகினீங்கன்னு சொன்னா சின்ன குழந்தையும் அந்த முசல்லால என்ன செய்யும்? நம்ம முசல்லா போட்டு தொழுகிறோமே, அதுல பழக ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையும் பழகும். உங்களோட இதுல பிரதானமா சில வீடுகளை நம்ம கேட்கிறோம். என்ன, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு சகோதரர் சொன்னாரு. வந்த அந்த குடும்ப தொழுகை பழக்கத்துல பாங்கு சத்தம் கேட்டால் அதான் சத்தங்க அந்த புள்ள முசல்லா கொண்டு போட்டு 2 வயசு 2.5 வயசு கொண்டு போட்டு தொழு என்று சொல்லி தொழ வைக்கக்கூடிய மக்களை பற்றிய செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோமா இல்லையா? இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எப்படி அடிப்படையில் வருது? அது குழந்தைக்கு அந்த அறிவை யார் ஊட்டினது? பழக்கம். வழங்கிட்டா. அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் ஒரு செய்தி வருது. அவ்விதுஹும் அலஸ்ஸலா, அவர்களை தொழுகையில பழக்குங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் கைர ஆதா, பழக்கத்தில் கயிறு வரும். விளங்கிட்டா? நம்ம இப்படியே பழகிட்டோம்னு வைங்களே, நமது பழக்கத்தில் ஹைரான ஒரு பழக்கம் உருவாகிட்டோம்னு வைங்களே, பழக்கங்கள் உலகத்தில் மிக கஷ்டமானது மாற்றுவதற்கு. எது கஷ்டம்? பழக்கங்கள் மிக கஷ்டமான ஒன்று மாற்றுவதற்கு. பாவங்களே பழகியவனுக்கு எப்படி கஷ்டமாயிருக்கு அதை மாற்றுவதற்கு, அதே தான் சின்ன வயசுலேருந்தே தொலை பழகினவனுக்கு அதை விடுவது கஷ்டம். அவன் எதுல தவறினாலும் தொழுகையில் என்ன செய்ய மாட்டான்? தவற மாட்டான். நீங்க பழக்கிட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அவனை அப்படி பழக்கி விட்டீர்கள். உங்களோட இன்றைக்கும் உங்களது உள்ளங்களிலே சில நலவுகள் பழகி இருக்கிற என்று சொன்னால், உங்களது குடும்பத்தில் உங்களோட பெற்றோர்கள் வளர்த்தது ஒரு பகுதி விடுங்க, வளர்த்ததோ இல்லையோ நல்ல ஒரு பின்னணி ஆகியும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும். ஒரு ஹைர் இருந்திருக்கும். ஏதோ ஷர் என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. மோசமான பின்னணிகள் என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அந்த ஹைர்ல வளர்ந்ததுனால நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பழகிப்போம். அந்த பழக்கத்தை வீட்டில் என்ன செய்யுங்க? உருவாக்குங்க. அஸ்ஸலா, தொழுகை. உங்களோட பிள்ளை வந்து உங்கள்கிட்ட என்ன தொழலையான்னு கேட்குதா? சந்தோஷப்படுங்க. இது சந்தோஷப்படுறாங்க எங்கள் மக்களும். எப்படி? வெளியே என்ன புள்ள கேட்டான், ஆனால் அவன் போய்க்க மாட்டான். கேட்டதுக்கு பிறகு போயிருக்க மாட்டான், ஆனால் வெளியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதுக்கு தான் வைத்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், முதல் விஷயமாக உங்கள் குழந்தைக்கு போகக்கூடிய அம்சமாக இருக்கணும் அஸ்ஸலா. முடிந்தால் இன்றைக்கு வந்து இணையதளங்கள் அது இது வளர்ந்து விட்ட ஒரு காலம். இன்றைக்கு நம்ம 2-3 வயசுலேருந்தே தொழுகை பற்றிய சிந்தனைகளை எத்தனையோ வடிவத்தில் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு கொடுக்கலாம், தசீரை ஏற்படுத்தலாம். அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். இது குழந்தைகளுடைய விஷயத்தில் முதல் கடமை. குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் செய்ய வேணும் முதல் கடமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, நோன்பு. ஆனால் ஒரு விஷயம், எங்கள் சமுதாயத்தில் தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து 6 வயசுல 7 நோன்பு என்ன செஞ்சுட்டா, பிடிச்சிட்டா. இன்னொரு நோன்பு தான் கடைசியில் விட்டுட்டாங்க. அப்படி என்று அந்த நோன்பு நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம். ஆனால் அது தொழுகைக்கும் சேர்ந்து என்ன செய்யணும்? அது வரணும். அப்போ பாருங்க எப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 1960 இலக்கம் 1960 வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுன்னா, அதாவது அதை சொல்லக்கூடிய வந்து ருபையா பின்து முஅவ்வித் என்ற ருபையா என்ற அந்த பெண்மணி சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா நோன்புக்கு ரசூலா கட்டளையிட்டார்களே, ஆஷூரா நோன்பு பிடிங்கன்னு சொல்லி. இப்போ ஆஷூரா நோன்பு எப்போ? திங்கக்கிழமை.
ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறது வந்து தாசுவா வணங்கிட்டா அது ஆசுரா நோம்பு இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை உடலைன்னு வைங்களே, ஒரு வருஷத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டுருமோன்னு நினச்சிருவானா. ஆசுராண்ட இது அந்த திங்கள் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை என்பது நபி அவர்கள் யூதர்களுக்கு முரண்படுவதற்காக நான் பிடிப்பேன்னு சொன்னாங்க. அது அதில் எட்டாகி பிடிக்கிறோம், 9, 10 பிடிக்கிறோம். ஆனால் அந்த 9 எதல்ல, ஆஷூரா அல்ல. 2 பிடிக்கணும், 9 பிடிக்கணும், 10 பிடிக்கணும். 10க்கு தான் அந்த கூலி. ஒரு ஆள் 9 பிடிச்சிட்டாரு, சரி முந்தின வருஷம் பாவமாக என்ன செய்யட்டும், அப்படியெல்லாம் வராது விளங்கிட்டா. அது 10க்கு மட்டும்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அந்த டைமில் அதான் முதலாவது கடமையான நோன்பு அவங்களுக்கு. யாருக்கு? மக்கள் முஸ்லிம்களுக்கு முதலாவது கடமையான நோன்பு. அந்த டைமில் நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? நாங்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிக்க வைப்போம். நோன்பு பிடிக்க வைப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்கள் என்ன செய்வோம்னா பொம்மைகளை வாங்கி வச்சுக்கிடுவோம், பஞ்சு பொம்மை அதெல்லாம் செஞ்சு வச்சு எரிப்போம். எங்களை பொம்மை அழுதா பொம்மையை கொடுத்துருவோம், அழுதா பொம்மையை கொடுத்துருவோம். பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது விளங்கிட்டா. அப்போ சின்ன பிள்ளையை கொடுத்து சமாளிக்கிறது ஏமாத்த இல்லை. சின்ன பிள்ளைக்கு சமாளிக்கிறதுக்கு அவன்கிட்ட கொடுத்து இதையெல்லாம் ஏமாத்த லிஸ்ட்டில் சேர்த்தா யாரும் குழந்தை என்ன செய்யலாது, வளர்க்க இயலாது. இது என்ன, இது உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க, அதை கொடுக்க வேண்டாம். அது எப்படி அவனை ஏமாற்றுகின்ற அந்த ஆளுமை என்ன செய்யும், பாதிக்கும், பேர்சனாலிட்டியை பாதிக்குமா. அன்புள்ள சகோதரர்கள், இங்கே பாருங்க, கொடுக்கப்படுகிறது. எப்படி நாங்கள் அதை கொடுப்போம்? எப்போ? தாம் சாப்பாட்டுக்காக அழுதால், சாப்பாட்டுக்காக அழுதால் குழந்தையோடு குழந்தை மேக்சிமம் ஒன்றுக்கு அழணும். எதுக்கு அழணும்? சாப்பாட்டுக்கு. அதுக்கு அழுதா கூட நாங்கள் என்ன செய்வோம், இதை கொடுப்போம். அப்போ கொடுத்து அவர்களை ஆறுதல் வைப்போம். இஃப்தார் வரும் வரைக்கும். அப்போ நோன்புக்கான பயிற்சியை நபித்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி செய்திருக்கிறார்கள். இந்த பழக்கம் நல்லது, இந்த பழக்கம் நல்லது. ஆனால் குழந்தையோட உடல்நிலை, ஆரோக்கியம், அவனது சக்தி, அவனுக்கு ஏழுமா நிர்பந்திக்க கூடாது. அவனுக்கு எப்போ கடமையோ அப்போ மட்டும்தான். ஏன்னா ரசூலாங்க தொழுகைக்கு கூட பழக்கங்கன்னு சொன்னாங்க, நோம்புக்கு பழக்கங்கன்னு என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதனால தொழுகைக்கு தான் பழக்குதல் வாஜிப். ஆனால் பழக்குதல் யாருக்கு வாஜிப்? எங்களுக்கு. அவனுக்கு தொழுகிறது வாஜிப் இல்லை, பழக்கிறது எங்களுக்கு என்னது வாஜிப். ஆனால் நோம்பு பிடிக்க வைக்கிறதுக்கு தானே எங்களுக்கு கடமை கிடையாது, பழக்கிறதும் கடமை கிடையாது. அவன் டைம் ஆகினா மட்டும் தான் என்ன செய்யணும், நோம்பு பிடிக்கணும். ஆனால் அந்த பழக்கத்தை நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கடைபிடித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல பழக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மார்க்க விஷயமான கடமை. நம்ம இதை நான் ஏது பாயிண்ட் பண்ண மட்டும் தான் பேசுகிறேன். 2 மூன்றாவது மார்க்க விஷயமான கடமை, எல்லாம் பருவதுக்கு முன்னுள்ள விஷயங்களை சொல்கிறேன். சிறு பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட், பிரதானமாக அடிப்படையாக தொழுகை. அடிப்படையாக தொழுகை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது நோன்பு நம்ம பழக்கிறது, கடமையெல்லாம் கிடையாது. 3வது என்ன தெரியுமா? குர்ஆனிலே சூரத்து நூர், சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். இது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வெளி உலகத்தில் பேசுறாங்கன்னா குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. என்னடா இது நேர் எதிராகிது தலைப்பு பாருங்க, குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. எப்படி அது? இது வரக்கூடாது இவனுக்கு, ஆனா அவனுக்கான இது கல்வி. அப்படின்னா என்ன? 14 வயசுல எப்படி கெட்டு போக வைக்கிறது, எப்படி எல்லாரையும் நல்லவனையும் சேர்த்து எப்படி கெட்டு போக வைக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பேர் தூரமாய்ப்பாங்க. அவனுக்கு நல்ல வழி எஜுகேஷன் மூலமாக அவனுக்கு அதை கொடுத்து இப்படித்தான் கெட்டு போகுது, இப்படி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னா குழந்தை எதை படிக்கும் தெரியுமா? ஓ இப்படித்தானா அப்படின்னு. அப்பதான் அவன் படிப்பான். குழந்தை நீங்க எதை வேணான்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதன் மூலம் தான் அவன் படிக்கிறான். இதுதான் ரூட் அப்படின்னு படிக்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம், கட்டுரை எழுத நேரத்தில் எல்லாம் எனது இணையதளங்கள், மோசமான இணையதளங்கள் இளைஞர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி இப்படி பட்டியல் போட்டுட்டு சினிமாவிலே பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த இணையதளத்தில் சினிமாவை நிறைய போடுகிறான். அந்த இளைஞன் என்ன செய்யறான்? ஓ இந்த இணையதளம் தான் கூட போடுறாங்களா அப்படி என்னது அங்கே போயிடுறான். இது நெகட்டிவாக அப்ரோச் பண்ற தேவையா? இது பிழையான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாலியல் கல்வி என்பது இருக்கிறதே, இது தேவையற்ற ஒரு விஷயம். இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இதை கல்வியாக்குவதே தேவையில்லை யாருக்கு. அப்படி ஒரு கல்வி தேவையில்லை. இது தேவையில்லாம உருவாக்குன ஒரு கல்வி இது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவையான சில விஷயங்களை யார் யாருக்கு எப்படி அவனவன் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்கப்படணும். அதுக்காண்டி 100 பேர் வச்சு தேவை உள்ளவன் எல்லாரும் 18 நீ வா உனக்கு எல்லாருக்கும் தான் பாடம் அப்படின்னு போட்டா இது கெட்டு போகக்கூடிய மனோநிலை என்ன செய்யும், நிறைய பேருக்கு உருவாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா குர்ஆன் ஒரு விஷயம் பேசுகிறது. அந்த குழந்தையுடைய அந்த சிந்தனையில் இது பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி பேசுது. பாருங்க, சூரத்து நூர் 58வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்ததின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம்,
அடிமைகளாக சிறை கைதிகளாக எங்கள்கிட்ட நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்க அடிமைகள் இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. அவர்கள் கூட உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டும். எவர்கள் பருவ வயதை அடையவில்லையோ அந்த குழந்தைகளும் உங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். 7, 8, 6, 5, 4 என்ற அளவுக்கு, ஒரு விளக்கம் உள்ள அளவுக்கு பருவ வயது அடையலான அந்த லெவலில் உள்ளவர்களும் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். மின்கும் சலாச மர்ராத், 3 தடவைகளில், 3 இடங்கள்லன்னு சொல்றாள். 3 இடங்கள்ல ஒரு நாளில் இந்த 3 இடங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள அறைகளுக்குள்ள நுழைவதா அனுமதி கேட்கணும். அவங்க பழக்கன அனுமதி கேட்டுட்டு வா, பேசிட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படியே பழக்குங்க. என்ன அது? கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால பிரைவேசி இருக்கணும். உங்களுக்கு யாருக்கு இருக்கணும்? கணவன் மனைவிக்கு ஒரு பிரைவேசி இருக்கணும். அவங்கள்ட்ட வரதா அனுமதி கேட்க பழகணும், அனுமதி கேட்க பழகணும். இது நினைக்கணும். அன்றைக்கெல்லாம் லொக்கு தாழ்பாலெல்லாம் இந்த மாதிரி நினைச்ச மாதிரிலாம் இல்லை. அதனால் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்க நம்ம அப்படி தான் பழக்கிக்கிறோம். ஏன் பூட்டிடுறது தானே, அதான் பழக்கம் நினைக்கிறாங்க. அது பழக்கம் அல்ல, அவனுக்கு கேட்க பழக்கிறது, அனுமதியை கேட்க பழக்கிறது. எப்படி? மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால வீடுகளுக்குள்ள ஒரு ரூமுக்கு போறதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு அவனை என்ன செய்யணும், பழக்க வேண்டும். வஹீன ததஊன தியாபக்கும் மின தஹீரா, துஹர் நேரத்தில் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி, வெயிலுக்காக வேண்டி நீங்க மேல் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி சர்வசாதாரணமாக இருப்பீங்களா, வெயில் நேரத்துக்காக வேண்டி இந்த நேரத்திலும் குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கள். உங்களோட குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கன்னா செய்கிறோம் இல்லை, நம்ம அனுமதி கேட்டுட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படி என்ற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், அவனோட உள்ளத்தில் பதிவு செய்ய வைக்க வேண்டும். முதலாம் நாளே என்னது கேட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு தெரியாது, சொல்லணும், அவனுக்கு பழக்கணும். சரியா? 3வது வமிம்பாது சலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு பழக்குங்கள். இந்த 3 நேரம் கேட்டு பழக்குங்க. அப்படி என்றால் இது பிழை. அப்படி என்றால் இஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுது பார்த்தீங்களா? அது அழகான முறையில் அந்த குழந்தைக்கு அப்படி கேட்டு பழக்குங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையோட சிந்தனையில் என்ன செய்யும், நீ என்ன நினைக்கிறாயோ, எது தடை என்ற சிந்தனை அவனுக்கு பழகணுமோ அதை ஒழுக்கமான முறையில் அவனுக்கு பதிவு என்ன செய்யும், அது உண்டாகும். அந்த பதிவு உண்டாகும் அவனுக்கு. ஆனால் ஒழுக்கமான முறையில் என்ன செய்யும், அது உண்டாகும். போகக்கூடாது, இது பிழை, தவறு என்கின்ற உணர்வை நீங்கள் ஊட்டுங்கன்னு சொல்கிறான். பழக்கத்தை உருவாக்குங்க. எதுலேருந்து உருவாக்குங்க? சின்ன வயசுலேருந்து உருவாக்குங்க. 3 நேரம், சுபகுக்கு முன்னால, லுஹருடைய நேரம், இஷாவுக்கு பின்னர் பழக்குங்கன்னு சொல்கிறேன். என்ன காரணமாக? நம்ம எல்லாரும் ஓப்பனாக வீட்டில் இருந்துருக்கிறோமா, பரவாயில்ல, நம்ம அடைந்திருக்கிறோமா, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அனுமதி கேட்டு வர பழக்க வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதற்கு அடுத்த நேரங்களில் அவர்களும் நீங்களும் சர்வ சாதாரணமாக போவது வருவது அதெல்லாம் உங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் தவறு. இது சொந்த குழந்தைகளுக்கு சொல்கிறான்ல, உங்களுக்கு தவறு கிடையாது. தவ்வாஃபூன அலைக்கும், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு வஇதா பலகல் அத்ஃபால், சிறுவர்கள் புலூகை அடைந்து விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், அல் ஹுலும ஃபல்யஸ்தஇதினு கமஸ்தஅதன அல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னாலே எப்படி பெரியவர்கள் அனுமதி கேட்க வேண்டுமோ அது போன்றவர்கள் அனுமதி கேட்கட்டும். 10 வயசாகி பருவ வயசாகிட்டா வீட்டுக்கு நுழைய அனுமதி கேட்டு பழக்குங்க. அப்படி பழக்குங்க. பெரிய எல்லாரும் பழகிற மாதிரி என்ன செய்யணும், அவர்கள் பழக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், வெளியிருந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை பழக்குங்கன்னு சொல்கிறான். இதை பழக்கிறோமா, இதை சொன்னவரும் பழக்குவோமா, பழக்கிறோம் இல்லை. ஏன் நமது பிள்ளைகள் தானே, அது என்ன அப்படின்னு சொன்னது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அது குழந்தைக்கு ஒரு கல்வி, அது குழந்தைக்கு ஒரு கல்வி. அதை செஞ்சு பழங்க. அனுமதி கேட்டுவாங்க, அனுமதி கேட்டு போங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள விஷயத்தில் இந்த மாதிரி பழக்கங்கள் என்று இஸ்லாம் 3வது ஒரு விஷயத்தை என்ன செய்கிறது, சொல்லுவதை பார்க்கிறோம். 4வது பாருங்க, இதே 3வது விஷயத்தில் வரக்கூடியதான் 4வது சொல்வதற்கான காரணம், குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள உறவை இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுது, ஃபர்ரிகுஹும் பைன மதாஜிஹிம், அவர்களது படுக்கைகளில் அவர்களை பிரித்து வைங்க. ஒரே போர்வையில் 2 பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம். ஒரு அளவு வயதாக இருந்தால் 6-7 வயதா ஒரே போர்வையில் 2 பிள்ளைகளையும் போட வேண்டாம். அதே நேரத்தில் படுக்கைகள் அவங்கள விரிச்சு வைங்க, வேற வேறு, இவருக்கு வேற படுக்கை, இவருக்கு வேற படுக்கை. நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு பாரிய கெட்டெண்ணங்கள் ஏற்படக்கூடிய வயதல்லது. அப்படியே அவர்கள் நாங்கள் அருவருக்கிற மாதிரியான சில வேல்கள் அவங்க சர்வசாதாரணமாக ஈடுபட்டாலும் அந்த தவறு என்ற உணர்வில் அந்த குழந்தைகள் என்ன செய்யாது, ஈடுபட போறதும் இல்லை. ஆனால் அந்த உணர்வுக்கு முன்னோட்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்றால், அந்த சிந்தனைக்குள் அவங்க என்ட்ராக கூடாது என்றால் அவங்களை என்ன செஞ்சிருங்க, பிரித்து விடுங்கள், பிரித்து படுக்கையில் இடுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ குழந்தைகளுடைய வணக்க ரீதியான செய்திகள், குழந்தைகளுடைய ஒழுக்க ரீதியான செய்திகள், குழந்தைகளுடைய குடும்ப ரீதியான ஒழுக்க செய்திகள், இவைகள்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுக்கு முன்னால் உள்ளவைகள், அந்த சிறிய வயதிலே உள்ளவைகள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. அடுத்ததாக
ஐந்தாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குதல், குழந்தைகளுக்குரிய பயிற்சி. இதுதான் நிறைய பேருடைய சிந்தனை. இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனால் இந்த பகுதி இருக்குதே, குழந்தைகளுடைய பயிற்சி, குழந்தைகளை எப்படி பயிற்றுவிக்கிறது, குழந்தைகளை எப்படி ஒரு சிறந்தவர்களாக உருவாக்குறது, குழந்தைகளை எப்படி ஒரு நல்லவனாக வர வைக்கிறது, இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுகுவது, இது சம்பந்தமாக அன்புள்ள சகோதரர் குர்ஆன் சுன்னாவிலிருந்து படிப்பது போன்று நபித்தோழர்கள், கடந்த கால அறிஞர்களுடைய பயிற்சி நெறிகளை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல பிரதானமான விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய விஷயத்தில் பொதுவாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அவர்களது ஒவ்வொரு செயல்களை வைத்து இவர்கள் இப்படி வருவார்கள்னு முடிவெடுக்கக்கூடாது. இது நம்மளோட பெரிய பிரச்சனை, எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஒருத்தன் ஏதாவது செஞ்சுட்டான், இவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க அப்படி என்று அவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான், இவன் சரியாக வர மாட்டான். ஏன்டா இப்படி செய்கிறவன் நிச்சயமாக மோசமானவனை தான் என்ன செய்வான், வருவான் அப்படின்றது. ஏதாவது அவனே ஒரு பயங்கரமான ஒரு தவறு செய்கிறான்னு வைங்களேன், சின்ன வயசு, உங்கள்கிட்ட தவறுடைய வீரியம் அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனே ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறான்னு வைங்க, உடனே முடிவெடுக்கிறது இவன் ஒழுக்கமுள்ள தவறு. இப்படித்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான் சின்ன வயசில், அவன் இன்றைக்கு பெரிய குடிகாரன் ஆகிக்கிறான்னு அவனை கொண்டு வந்து இவனோட ஒப்பிட்டு இது செய்யுது. இந்த இதில் செய்கிற தவறுகளில் உண்டு ஒப்பிடுறது, முகாரணா. எப்போ பார்த்தாலும் குழந்தை யாரோட ஒப்பிடுறது, அடுத்த வீட்டோட, முன்னு வீட்டோட, அண்ணனோட, தங்க ஒப்பிட்டு என்ன செய்யறது, அந்த பிள்ளையோட உள்ளத்தில் படிப்பில் வந்துட்டு அவனை பாரு பத்தி, அவன் ஒன்னே மாதிரி தானே, அவன் ஒன்னே வயசு தானே, ஒன்றே ஊர் தானே, அப்படியே சொல்லி என்னது ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய சில பிளஸுகள் இருக்கு இவனுக்கு, அவனுக்கு சரியே வராது, இவன் அதில் என்ன செய்வான், முன்னுக்கு நிற்பான், அதை காட்ட மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள். உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இந்த பகுதியை கூடுதலாக என்ன செஞ்சா பேசினா நல்லது, இந்த பகுதியை கூட பேசினால் நன்றது. இது அது கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எது, குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவன் மாறி போறது. அவனுக்கு லட்சியம்ண்டா என்னன்னு தெரியாது. இப்போ பாடசாலைகள் என்ன செய்யறாங்க, முதலாம் ஆண்டு உனது லட்சியம் என்ன, அவனுக்கு லட்சியம்ண்டா என்னன்னு அவனுக்கு தெரியாது, லட்சியம் என்னன்னு கேட்கிறாங்க. இது தவறு கிடையாது, அவனோட உள்ளத்துல இலட்சியம் என்ற உணர்வு என்ன செய்யும், வளர்க்கும். ஆனா அவனை தவறாக்குறாங்க. எப்படி தெரியுமா, ஒருத்தன் சொல்லிடுவான் நான் டாக்டர் சொல்லி, எல்லாரும் ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தன் அப்படி இப்படி சொல்லி முடிச்சானா ஆசிரியர் சொல்லுவாரு, அப்ப யாரும் டீச்சராக வர விரும்பல அப்படின்னுவாரு. அந்த குழந்தை டீச்சர் நம்ம சொல்லிக்கலாம், அவனை கடைசியில் ஒரு மாணவன் நான் டீச்சராக வர விரும்புகிறேன் என்றது இலட்சியம் என்று சொல்லிடுவா. நம்ம பார்க்குறோமா இல்லையா? அவ குழந்தைகளை அதை சொல்லாதனால அது பெரிய தவறு. ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி முன்னேறல, அளந்து அனலைஸ் பண்ணி முன்னேறி கொண்டுள்ள அவங்க. அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டல், உங்களை வைத்துத்தான் இலட்சியமிக்க குழந்தைகளாக அது என்ன செய்யும், உருவாகும். உங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தை இலட்சியங்களை கண்டுதன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், இலட்சியமிக்கதாக உருவாகும். எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் வைத்து அவன் இன்னதான் வருவான்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம தீர்மானிக்கவே கூடாது. ஒவ்வொரு இந்த செயலை வச்சு இந்த செயலை வைத்து இந்த செயலை வைத்து எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு அழகான வழிகாட்டல், எப்பையும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஃபஅல, நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகள். அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை தவறு செய்து மோசமான நிலைமை நடக்கும், அவனுக்கு தண்டனையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அது வேற, தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை, கொடுத்த பின்னால கூட இவன் நல்ல ஒத்தனா என்ன செய்வான், இவன் வருவான், இப்படி இருந்ததுக்கு இதுதான் அவனுக்கு எதிர்காலத்தை வர முடியல, இவன் ஒரு பெரிய ஒரு ஆளா என்ன செய்வான், வருவான். இது ரசூலாங்க விரும்பினாங்க. அப்ப இதை நம்ம அளந்தலும் சொல்லத்து இவன் வருவானா, ஒப்பிட்டு பார்த்து இவன் வரமாட்டான் அப்படின்றது என்னது, இது பிழை. எப்பயும் நல்ல வார்த்தையை விரும்புறது, இவன் நல்லவனா வருவான், பெரிய ஒரு ஆளாக இவன் வருவான், பெரிய ஒரு காரியாக வருவான். நீங்க சூழல்லாம் பார்க்க வேணாம், நான் இப்ப இருக்கிற சவுதியில சூழல்ல இவர் பெரிய போற வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நான் இருக்கக்கூடிய இந்தியாவோட சூழல் இது யாரும் உங்களுக்கு சொல்ல சொன்னது, பிழை. 60 வருஷம் நமது கையில் இல்லை, இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வருவான் என்ற எண்ணங்களை அவனது உள்ளத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும். நிறைய ஃபஅலுடைய குழந்தைகள் பாருங்கள், உலகத்துல நீங்க எதுக்கு சந்தோஷப்படாத குழந்தைகள் பாராட்டுக்கு சந்தோஷப்படும், உடனே குழந்தைகள் சந்தோஷப்படும். நீங்க அவங்களோட ரியாக்ஷனை காணலாம். எல்லா விஷயத்திலும் ஒரு அவரை அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தை சொல்லுங்க, என்ன புள்ள அழமாட்டான், வந்துவானா புக்கன்னு வந்துடுவான். அதான் குழந்தையுடைய இயல்பு அதுதான். இந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இல்லை, குழந்தைகளோட விஷயத்தில் ஒவ்வொன்றா தெரியும், அது என்ன காசு, என்ன தவறிடுவானோ, அவன் பிழையாயிருவானோ, தவறில் போய் விழுந்துருவானோ என்ற அந்த எண்ணங்களின் காரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனை தீர்ப்பு சொல்லி கெட்டு போய்ப்பதை பார்க்கிறோம். இது இல்லாமல் போக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன். எங்களுக்கு தெரியும்,
இது நான் செயல்பாட்டு ரீதியாக ரசூலுல்லாஹ் யுஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தையை விரும்பக்கூடியவளா என்பதற்காக சொல்கிறேன். அப்துர் ரஹ்மான் சுதைஸ் ஹரமுடைய இமாமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு பேட்டி, அவர் எப்பயா எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ் யர்ஹம் வாலிதத்தி, அல்லாஹ் எனது தாய்க்கு என்ன செய்யட்டும், ரஹ்மத்து செய்யட்டும் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா தாய்க்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்யட்டும். தந்தை அவர் சொல்லாத அளவுக்கு தாய் என்ன செய்வார், ஏன்னா தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், தாய்க்கு அல்லாஹ் பாவமணி வழங்கட்டும் அடிக்கடி சொல்லுவார். இது சம்பந்தம் அவங்கள்ட்ட பேட்டியில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறாரு, சிறிய வயதில் நான் அவ்வளவு துடினமானவனாக இருப்பேன். சில அவர்களோடு படித்த அவர்களை தெரிந்த சிலர் சொல்கிறார்கள், இறுதி பெஜ்ஜில் அவங்க தான் இருப்பார், வணங்கிட்டா கடைசி பெஜ்ஜில் அவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாரை விட முன் பெஜ்ஜில் அவர் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இறுதி பெஜ்ஜில் அவர் தான் இருப்பார், எப்பையும் சீண்டிக்கன் இந்த மாதிரி வேலைகள் தான் இருப்பார். நான் எவ்வளவு துடினம் செஞ்சால் அந்த துடினம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த மாதிரியான வேலைகள் பொறுக்க முடியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் சில துடினம் இருக்குதே, நம்ம பொறுக்க முடியாத வேலைகள் செய்யுண்டு. ஆனால் அதான் நம்ம அந்தளவுக்கு எடுக்கக்கூடாது. பள்ளியில் இப்போ இன்றைக்கு பார்க்குறோம் சின்ன பிள்ளைய, அந்த சின்ன பிள்ளையோட லெவலில் நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அது பெரிய லெவலுக்கு என்ன உங்களுக்கு அறிவில்லையா பள்ளியாண்டு, அப்படியே அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்மளோட சிந்தனைக்கு. அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது பெரிய சபர். என் தாய் என்ன செய்வா தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்படாத, நீ துடினம் செய்யாத, நீ நல்லவனா வருவாய், நீ தக்கூன் இமாமல் ஹரம், ஹரமுடைய இமாமாக ஒரு நாள் என்ன செய்வாய் வருவாய் என்று அடிக்கடி என்ன செய்வா தாய் ஆர்வம் ஊட்டுவா. அதுக்கும் பிராக்டிக்கலுக்கும் சம்பந்தம் இருக்கல. அப்படி அவர் சொல்ற நேரத்தில் ஹரமை பற்றிய அறிவோ இமாம அதெல்லாம் அவருக்கு இருக்கல. ஆனால் ஒரு ஆசை ஃபலாக என்ன செய்வான்னா தக்கூன இமாமல் ஹரம், நீ இமாமுடைய ஹரமா வரும், இப்படி இருக்கக்கூடாது, இமாமுடைய ஹரமண்டா இப்படி, அது ஹரமுடைய இமாமா இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று அதை சொல்லி 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 மனதில் பதிய வச்சேன். அந்த தாயுடைய ஆசை, அந்த நல்ல வார்த்தை இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, ஹரமுடைய இமாமாக கொண்டு வந்திருக்க நினைக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யுது, என் தாய்க்கு துவா கேட்பதையும் அவருக்கு பாவமன்னிப்பு தேடுவேன் தவிர எனக்கு எதுவும் செய்யலை, விளங்கவில்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சஹாபி, நான் நினைச்சு பாருங்க, இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. உருவாக்குறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உருவாக்குகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால நமது குழந்தைகள் நமது நல்ல குணங்களையும் சேர்ந்துதான் இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நல்ல வார்த்தைகள், ஃபஅலுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் இமாம்களுடைய வரலாற்றிலிருந்து இந்த பகுதி தான் மிக முக்கியம். தஅவீத், குழந்தைகளை நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் என்ற பகுதியும், தஅவீத் எங்களை கொண்டு நல்ல விஷயத்துக்கு பழக்குதல், முன்மாதிரியாக நிற்கல் என்ற பகுதியும், குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தில் அவர்களுடைய இன்றைய சின்ன பிள்ளைகளான செயல்பாடுகளை வைத்து தீர்ப்பு சொல்லாமல் அவர்களுக்கு நேரடியான நல்லெண்ணங்களை உருவாக்குகின்ற பழக்கங்கள் மிக்குது. இது ரெண்டும் கவனப்படுங்க. இவ்வளவுதான் மிக முக்கியமான அம்சம். நீங்கள் முன்மாதிரி மிக்கவர்களை அவர்களுக்கு உருவாக்குவதும், இரண்டாவது அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவருடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு தவறாக சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதும் மிக முக்கியமான அம்சம் சகோதரர்களே. இதில் பாருங்க, நான் கடந்த காலத்தில் பார்க்கிறோம், இமாம்களுடைய இவ்வளோ பெரிய இமாம்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீஸ்களை விற்பனர்கள், மிகப்பெரிய மகாபெரிய அறிஞர்கள் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் அவர்கள் பெரிய கவனம் எடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக இமாம் இப்னுல் ஜவுசி ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜவுசி அல்ல, இப்னுல் ஜவுசி ரஹிமஹுல்லா, அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இமாம், அற்புதமான வரலாறு. அப்படின்னா என்ன, அவருடைய உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அழக்கூடிய அளவு தசீர் அவருக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக உரை நிகழ்த்துவார். அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அதில் நம்ம பார்க்கிறோம், அவருக்கு அவருடைய இந்த பின்னணிக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெரியுமா, அவருடைய ஆசிரியர் அபுல் காசிம் அல் பல்கி. 13 வயதில் அவருக்கு நல்ல பேச்சுத்திறனுடைய வார்த்தைகள் எல்லாம் பணனமிட்டு அவ்வளவு பெரிய அவரது சபையில் அவரை ஏற்றி விட்டது, மிம்பரில் ஏற்றி விடுறாரு. அவர் அன்றைக்கு செய்ய வேண்டிய உரையை 13 வயதில் ஏற்றிவிட்டு நீ உரை நிகழ்த்து அப்படின்றார். இது என்ன செய்யும் தெரியுமா, ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி மிக வேகமாக கிடைத்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி சிறந்த ஒரு ஆளுமை என்ன செய்யும், அவனுக்கு உருவாக்கும், பேர்சனாலிட்டி ஒன்று உருவாக்கும். அவனே தன்னை உயர்வா நினைப்பான். அந்த உயர்வா நினைச்சா அவன் கீழே போக மாட்டான். எதுல, அந்த செயல்பாட்டில் கீழே போக மாட்டான். அது தக்க வச்சுக்கல பார்ப்பான். சின்ன பிள்ளை அப்படி தான் இருப்பான். அது இயற்கையிலே அவனுக்கு இருக்கும். குழந்தைக்கு நீங்கள் நல்ல பெருமதியான பொருளை கொடுத்துட்டு சின்னதை கொடுத்தா எடுப்பானா, எடுக்க மாட்டான். அவனை சமாளித்து தான் எடுக்க வேண்டியிருக்கேன். அது 2 நிமிஷத்தில் மறுபடியும் என்ன திருப்பி அதுக்கே வந்துடுவான். அது அவனுடைய இயல்புல உள்ளது. ஏத்தினாரு, அதனுடைய தசீர் தான் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதில் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். 13 வயதில் அவர் ஏறினார்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு 50,000 பேருக்கு மத்தியில் பேச வச்சாருன்னு சொன்னால், அதுவும் நல்ல முக்கியமான வார்த்தைகளோடு கொடுத்தேன்னா அவனுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிட்டது,
ஒரு ஆளுமே வளர்த்துட்டு அதில் உள்ள தவறு விடத்தான் 13 வயசு அவனுக்கு தவறு விடத்தான் செய்வா என்று தான் பார்க்கணும். இந்த தசீர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, ஏற்பட்டது மட்டுமல்ல, அவர் சொல்றார் என்ன தெரியுமா, நான் இறைவனிடத்தில் எனக்கு குழந்தைகள் தருமாறு பிரார்த்தித்தேன். ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்து விட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தேன். அல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்தான், தந்தான். 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். இமாம் இப்னுல் ஜௌசியுடைய வரலாறு அவரே சொல்றாரு, 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள்ல 2 பெண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஆண் குழந்தைகள்ல 4 ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சார், என்ஜினியர் அபுல் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை எனக்கு என்ஜினியர் புனை பேரா வச்சார். அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை, அவர் பெரியவர், அது பிற பிற்காலத்தை பெரியவர் ஆகிட்டு அதான் வச்சு அபுல் காசிம் அவர் சொல்றாரு, அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை படிக்கணும், என்னை மாதிரி நான் உருவாகணும் என்பதற்காக வேண்டி அவருக்கு நிறைய சூழல்களை நான் செஞ்சு கொடுத்து படிக்க வச்சேன். ஆனால் கொஞ்சம் காலத்தில் நான் சோர்வை அவருடைய வாழ்க்கையில் கண்டேன். சோர்வை என்ன செய்தேன், கண்டேன். கொஞ்சம் அறிவை விட்டு தூரமாகிறத நான் என்ன செய்தேன், கண்டேன். அதன் காரணமாக பாருங்க, ஒரு அறிஞராக இருந்து கொண்டு சமூகத்தை எல்லாம் பார்த்தவர் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை எப்படி உருவாக்குறது என்பதில் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறார் நான் பார்த்தேன். சோர்வா இருக்கிறாரு. அதனால நான் இந்த நூலை அவருக்காக எழுதினேன் அப்படி என்றார். லஃப்தத்துல் கபித் ஃபி நசீஹத்தில் வலத். அந்த நூல் லஃப்தத்துல் கபித், ஒரு ஈரல் குலையின் அசைவு. அவர் எழுதினார். எப்படி தெரியுமா, லஃப் அந்த அந்த அதாவது அந்த நூலுடைய தலைப்பிரிக்கு தானே உள்ளத்தை தாக்கும். லஃப்தத்துல் கபித், அவருடைய உணர்வு அவர் என்ன செய்யறாரு, அப்படியே பதிவு செய்யறாரு. ஏண்டா இவ்வளவு பெரியவராக இருந்து போட்டு எனக்கு குழந்தை அப்படி வரலையே அப்படி என்ற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்து. லஃப்தத்துல் கபித் ஃபி நசீஹத்தில் வலத், ஒரு அதாவது வலதுக்கான உபதேசம். லஃப்தத்துல் கபித், ஒரு ஈரக்குலையின் அசைவு அப்படின்னு எழுதினார். ஒரு நசீஹான், அந்த நூல் அழகான நூல். அந்த நூல் தமிழில் வர வேண்டும். ஒரு குழந்தையை அவர் எப்படி அட்வைஸ் பண்றாரு, என்ன மாதிரிலாம் உனக்கு சோறு வரலாம், என்ன மாதிரிலாம் உன்னோட சிந்தனைகள் போகும், எப்படியெல்லாம் நீ திருந்திக் கொள்ளணும், எப்படியெல்லாம் உன்னை உருவாக்கி கொள்ளணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல். இது அவருடைய செய்தியில் ஒரு சுருக்கமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, நாமெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவருடைய மகனுடைய பேர் முஹம்மத். அவருக்கு ஒரு மகன், அவருடைய பேர் முஹம்மத். அவர் அவரை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோலாம் பாடுபட்டார். எவ்வளோலாம் சார், நான் என்ன சொல்ல வரேன், உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டதை நம்ம சொல்லித்தான் நம்ம நிறைய தெரிகிறோம். பிராக்டிக்கலி அவங்களோட வாழ்க்கையில் தெரிஞ்சுது. இந்த நூல் எழுதுகிற அளவுக்கு அவருடைய ஆர்வம் வருதுண்டா. லஃப்தத்துல் கபித் ஒரு நூல். இமாம் இப்னு ஹஜர் சொல்றாரு, அவனுக்கு படிப்பிக்கணும், அவருக்கு லேசான ஒரு முறையை உருவாக்க வேண்டும். படிப்பில் அவர் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார். அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஒரு நூலை எழுதினேன், ஹதீஸ்களை தொகுத்தேன். புலூகுல் மராம். புலூகுல் மராம், நோக்கத்தை அடைதல். நோக்கத்தை அடைதல். என்ன நோக்கம், என்ன, என் மகனை படிப்பிக்கணும் என்ற நோக்கத்தை நான் அடைந்து கொள்ள என்று மகனுக்காக எழுதப்பட்ட நூல் எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் அவர் படித்தது முன்னேறியதாக சிறந்த வரலாறுகள் எதுவும் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு தந்தையுடைய ஆர்வம் விளங்கணும் மகனுக்கு. கடைசியில் அன்புள்ள சகோதரர்களை படிக்க முடியாமல் போயிட்டேன்னு வைங்க, அவனுக்கு அவன் ஏதோ புறக்கணிச்சிட்டான். 40-50 வயதிலேயா உங்களுக்கு நன்றியுள்ள மகனாகவா உருவாகும் அவன். என் தந்தை என்னை சிறந்தவராக படிப்பிக்க எவ்வளோவெல்லாம் முயற்சி செஞ்சார், எவ்வளோவெல்லாம் போராடினார். நான் படிக்கலை, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்தை செய்ய துவா கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகினாலும் அது உங்களது மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒளிதானது, உங்களுக்கு நன்மைதானது, அப்படியா இல்லையா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதில் நம்ம என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும். இதில் நம்ம பார்க்கிறோம், குழந்தையுடைய வாழ்க்கையில் தந்தையுடைய செல்வாக்கு எதன் மூலம், குழந்தையில நல்லெண்ணம் வைப்பது, குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவது, நல்ல முறையில் அவனிடத்திலேயே பதிவு செய்ய வேண்டும். அவன் உள்ளத்தில் பதிவு செய்யணும், நீ உருவாகுவாய், நீ நல்லா இருப்பாய், நீ அப்படி செய்ய மாட்டாய், அப்படியே உருவாகணும். மனிதன் அடிப்படை செய்யாம இருக்க மாட்டோம். ஒரு 25 வீதத்தில் நம்ம கோவப்பட்டுருவோம், மாறி செஞ்சிருவோம். ஆனால் உங்களது வாழ்க்கையில் அந்த 25 அப்படியே மிகைக்க கூடாது. 25 வீதம் என்ன செய்யக்கூடாது, மிகைக்க கூடாது. 75 வீதமாக எதிர்க்கணும். கோபங்கள் யாருக்கும் வராமல் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கை, நபித்தோடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே உங்கள் வாழ்க்கையுடைய மிதமிஞ்சிய பகுதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களோட டோட்டல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யும், பாதிக்கும். நீங்களும் மனைவியும் பாதிக்கப்பட்டு போவது வாழ்ந்தவர்களுடைய பாதிப்பு. ஆனால் உங்களது பிரச்சனையால் குழந்தை பாதிக்கப்படுவது எதிர்கால பாதிப்பு. இதை நம்ம என்ன சொல்ல, சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும். இன்னும் நமது தந்தைமார்கள் சில பொழுதுகளை நமக்கு தவறு செய்திருக்கலாம், அவர்கள் தெரியாமல். அந்த தவறுகளை நம் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, நீக்கிடணும். அது வராத அளவுக்கு என்ன செஞ்சிடணும், பார்த்து விட வேண்டும். ஏன், குழந்தைக்கு ஃபஅல், நல்ல வார்த்தைகளை சொல்லி உருவாக்குதல், இது மிக முக்கியம். யுஹிப்புல் ஃபஅல். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க,
ஒரு தந்தை எப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம எப்பயாவது பிள்ளைகிட்ட வந்து ஏண்டா நம்மளோட ஆசையை வெளிப்படுத்தி இருப்போமா? சஹீஹுல் புகாரியில் 131வது இலக்கம் எப்படி வருதுண்டா, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின ஷஜர், ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, மரம் ஒரு மரம், ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரகுஹா வஹிய மதலுல் முஸ்லிம், ஒரு மரம் இருக்கிறது இலை விழாது, அதான் முஸ்லிமுக்கு உதாரணம், அதுதான் முஸ்லிமுக்கு உதாரணம். அது என்ன அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஹத்திதூனி மாஹிய, அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஃபவகஅன் நாஸு ஃபீ ஷஜரில் பாதியா, பள்ளத்தாக்கு அங்கங்கெல்லாம் இருக்குமே, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களாக யோசிச்சு பார்க்குறாங்க. மனிதனுக்கு அப்படித்தான் இருக்கும், கிட்ட கேள்வியை கேட்பாங்களா, தூர கேள்வி தான் கேட்பாங்கன்னா அந்த தூரமான எல்லாத்தையும் மக்கள் யோசிக்கிற எதா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. வவகா ஃபீ நஃப்ஸி அன்னஹ நஹ்லா, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, அது ஈத்த மரம் தான் என்பது எனது சிந்தனையில விழுந்துச்சு. அவர் சிறியவர், 10-11 வயது வைங்க, அவர உள்ளத்துல வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஈத்த பழ மரம் தான் அப்படி என்றது விளங்கிச்சு. கால அப்துல்லா ஃபஸ்தஹியது, இவ்வளவு பேர் இருக்கக்குள்ள நான் சொல்றதா அப்படின்னு நான் வெட்கப்பட்டேன். சின்ன பிள்ளை, அவர் வெட்கப்பட்டார், சொல்லலை, பேசாம இருந்துட்டேன். ஃபகாலு யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னா பிஹா, அப்போ அவங்க கேட்க, அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க அந்த மரம் என்னன்னு சொல்லுங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியன் நஹ்லா, அதுதான் ஈத்த மரம் அப்படின்னா, அதுதான் ஈத்த மரம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால அப்துல்லா சொல்றாரு, நான் வீட்டுக்கு போய், அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, வீட்டுக்கு போய் ஃபஹத்தத்து அபி பிமா வகா ஃபீ நஃப்ஸி, எனக்கு அது ஈத்த மரம் என்று தெரியும், ஆனால் நான் சொல்லலை, நான் வெட்கப்பட்டேன் என்று எனது வாப்பாவிடம் சொன்னேன். வாப்பா யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரிடத்தில் சொன்னேன். ஃபகால், இதுதான் மிக முக்கியம், தந்தைமார்களுடைய பலகீனங்கள், பிள்ளைகள்கிட்ட நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்துறது இல்லை, விளங்கிட்டா அப்படி பெரிய அப்படியே நின்றுறது, நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இல்லாத மாதிரியும் அப்படியே நின்றுறது. ஆனால் அப்துல்லாஹ் உமர் அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா? ஃபகால லி அன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் ஐ யகுன லி கதா வ கதா, மகனே நீ சொல்லி இருக்கலாமே, நீ இது சொல்லி இருந்தா எனக்கு இவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கிறதை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன் சொல்லல அப்படின்னு கேட்குறான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, உமர் யாரு, எப்படி இறங்கி பேசுறாரு, சொல்லி இருக்கலாமே, உங்களுக்கு சொல்லி இருந்தா, எனக்கு பொருளாதார பட்டியல் சொல்ற, அப்படி இது எல்லாம் இருக்கிறதை விட எனக்கு அதுதான் மிகவும் விருப்பம். ஏன்? எனது மகன் நபியருடைய சபையில் நபியருடைய கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த மஹப்பத், அந்த விருப்பம், அந்த ஆசை எனக்கு எவ்வளவு இருக்கும், ஏன் சொல்லவில்லை என்றது போல என்ன செய்தார், எனது தந்தை என்னிடத்தில் சொன்னார்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்ப சொல்றாரு இதை? வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார். தஸீர், நம்ம இன்றைக்கு சொல்றதெல்லாம் குழந்தைகளுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எனது 7 வயது நம்ம சொல்லலையா, நமது 6 வயது நம்ம சொல்லலையா, அதே மாதிரி நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கையை பிடித்து அழைத்து கொண்டு மார்க்க உரைகளுடைய இடங்களுக்கு போய் அவர்களுடைய உரைகள் கேட்க வைத்து அதில் அவர்களது சிரமங்களை சுமந்து நீங்கள் ஒவ்வொரு நேரம் செஞ்சீங்கன்னு, இன்றைக்கு அது அவர்களுக்கு விளையாட்டு. ஆனால் ஒரு காலம் வரும், பள்ளியிலேயே பழகிய குழந்தைகள் இன்னொரு இடத்துக்கு போகிறவர்களுக்கு மனசு வராது, ஒரு சினிமா ஹோலுக்கு போக மனசு வராது. நீங்க அந்த பழக்கத்தை அவருக்கு இயற்கையில உருவாக்கி விட்டிருப்பீர்கள், ஒரு கரீசா, ஒரு கசீரா, உள்ளத்துல வந்து ஒரு இயல்பை என்ன செஞ்சிருப்பீர்கள், அந்த அது 15 கர்ஸ் உள்ளத்துல 15 அது வந்து என்ன செஞ்சிருவோம், அவங்களை உருவாக்கும். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு தவறு செய்த ஒரு சினிமாவுக்கே மூழ்கிட்டான்னு வைங்களேன், அவனோட உள்ளம் நீங்க கொடுத்த அந்த அடிப்படை இருக்கிறதே 5-6 வருடம், அந்த இயற்கை பதிவிலான காரணமாகவே வெளியே வந்துடுவான். அதால வெளியே வந்து எப்படி இருந்தேன், என்ன வாப்பேனை எப்படி வளர்த்தாரா, எப்படி இருக்கலாமா என்ற சிந்தனை அவனுக்கு போதும், அவனுக்கு உபதேசம் செய்து வெளியே கொண்டு வருவதற்கு. இது அன்புள்ள சகோதரர்களை மிக பிரதானமான பகுதி. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 4302வது இலக்கம், 4302வது இலக்கம், தந்தையுடைய செல்வாக்கு குழந்தையில் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்வதற்காக. இது அதாவது அம்ர் இப்னு சலமா என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த, அதே நேரம் நபித்தோழர் அல்ல, முஸ்லிம் நபித்தோழர். அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கவில்லை, ஆனால் முஸ்லீமாக இருந்தார். இப்படி இருந்தவர்களுக்கு சொல்லுவாங்க முஹத்ரம் சொல்லி, இப்படி சொல்லுவாங்க முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த முஹத்ரமாக தாபிஐ சஹாபி நம்மளுக்கு தெரியும், நபியோட வார்த்தை வாழ்ந்து முஸ்லீமாக இருந்து நபியோட சந்திக்காட்டி அவரை முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு, அம்ர் இப்னு சலமா சொல்றார், இந்த செய்தியை அய்யூப் என்பவருக்கு சொல்றார். எப்படி என்று சொன்னால், இந்த அபு கிலாபா என்பவருக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற கதை அதை சொல்றார். அழகான செய்தி. குன்னா பிமா இன் மமர்ரன் நாஸ், ஒரு நீர்நிலைகள் உள்ள மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்துல நம்ம வாழ்ந்து வந்தோம்.
ஒருத்தர் மக்கள் அந்த பகுதியால் போவார்கள். அங்கே நீர்நிலைக்கு அப்படி இருந்தால் என்ன செய்யும், மக்கள் அங்கே வந்து குடிச்சிட்டு போவாங்க. வக்கான யமுர்ரு பினர் ருக்பானு ஃபனஸ்அலுஹும். அம்ர் இப்னு சலமா சொல்றார், எங்களுக்கு பக்கத்தால் பிரயாணிகள் போய்கொண்டிருப்பார்கள், நாங்கள் கேட்போம். அப்போ தான் இஸ்லாம் புதுசாக மக்களை பரவிட்டு வருது. மாலின்னாஸ் மாலின்னாஸ், என்ன மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன மாற்றம், என்ன மக்களை பிரச்சனை, என்ன தடுமாற்றம், ஏன்னா சிலர் தொழுறவங்களா இருக்கிற மாறி மாறியெல்லாம் நடக்குது. இப்போ ஏற்கனவே அந்த வளமை இல்லையே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மஹாதர் ரஜுல், என்ன அவர் யார், அவர் என்ன சொல்கிறாரு அப்படி என்ன நேரத்தை அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலூன யஸ்உமு அன்னல்லாஹ அர்ஸலஹு அவு ஹா இலைஹி அவு அல்லாஹு பிகதா. என்ன அல்லாஹு தாலா வந்து என்னது வகை அறிவிச்சேன்னு அவர் சொல்கிறாரு, அல்லாஹு தாலா அவரை நபியா அனுப்பினு அவர் சொல்கிறாரு, இன்னென்ன வசனங்களெல்லாம் அவர் ஓதி காட்டுறார் என்று சொல்லி காஃபிர்களாகாதவர்களும் முஸ்லிமானவர்களும் அங்கே போகிறவங்க எங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், சில வசனங்களை சொல்லி காட்டுவார்கள். அம்ர் இப்னு சலமா சொல்கிறாரு, இவருடைய தந்தை சலமா. அம்ர் இப்னு சலமா சொல்கிறாரு, அவங்க சொல்கிற அந்த நேரத்தில் உடனே நான் பாடமாக்கி கொள்வேன். ஆனால் இஸ்லாம் அல்ல, உடனே நான் அதை பாடமாக்கி கொள்வேன், மனநமிட்டுக் கொள்வேன், அதை நான் உடனே மனநமிட்டுக் கொள்வேன். அன்புள்ள சகோதரர்களே, உடனே மனமிட்டு நேரத்தில் வக்கஅன்னமா யுகர்ரு ஃபீ சத்ரி, அப்படி அந்த மனநம் வர்ற நேரத்தில் அது என் உள்ளத்தில் அப்படி அட்டிச்சு பதிவு செய்யப்படுவதை போன்று நின்றும், அவ்வளோ ஆழமாக என்ன செஞ்சிடும், அந்த வசனங்கள் என் உள்ளத்தில் நின்று விடும். வகானத்தில் அரபு தலவ்வமு பி இஸ்லாமிஹிமுல் ஃபத்ஹ, அரபுகள் வந்து மக்கா வெற்றி நடந்தால் நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்று மக்கா வெற்றியை எதிர்பார்த்திருந்தார்கள். மக்காவை ரசூலுல்லாஹ் மிகச்சி கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். யானைப்படை அழிச்சார் ரப்புல் ஆலமீன், இவரை ஏன் விட்டான், எனவே இவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பான், நம்ம ஏற்றுக்கொள்வோம். மக்கா வெற்றி அடைஞ்சவரை பார்ப்போம். அப்படிப்பட்ட குழுவில் நாங்களும் இருந்தோம். அவங்களும் அழதான் இருக்கிறான், அவர்களும் அதில் தான் நேரடியான வார்த்தை வரல, ரிசல்ட்ல அது விளங்குது. அவங்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க, அவர் கூட ஏற்றுக்கொள்வோம். ஆனால் குர்ஆனை என்ன செய்யறாரு, மனநம் விட்டு கொண்டிருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபயகூலுன துருகு கௌமஹு, எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் சமுதாயத்தை அவரை விட்டுருங்க. ஃபஇன் லஹர அலைஹி ஃபஹுவ நபியுன் சாதிக், அவர் வெற்றி பெற்றால் அவர் நிச்சயமாக உண்மையான நபி தான். கௌபத்துல அவர் கீழே வந்துட்டு உண்மையான நபி தான். அப்படி நேரத்தில் ஃபலம்மா கானத் வகாத்து அஹ்லில் ஃபத்ஹ், மக்கா வெற்றி வந்த உடனேயே அம்ர் இப்னு சலமா காஃபிர் ஆகிறாரு. அவருடைய காஃபிர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் முஸ்லிமான செய்தி இல்லை, உள்ளத்தில் அவர் இஸ்லாமாக இருந்திருக்கலாம், விளங்கிட்டா, முஸ்லிமான செய்தி இல்லை, அவருடைய தந்தை காஃபிராக இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் மக்கா வெற்றி நடக்குது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. பாதர குல்லு கௌமின் பி இஸ்லாமிஹிம், ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்து சென்றார்கள். வபதர அபி கௌமி பி இஸ்லாமிஹிம், எனது தந்தையும் என் சமுதாயத்துடைய இஸ்லாத்தை அறிவிக்க ரசூலுல்லாஹ்கிட்ட போய் இஸ்லாத்தை அறிவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா வெற்றியில். ஆனால் ஆரம்பத்திலிருந்து என்ன, ஆரம்பத்தில் சொன்னால் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சு ஆரம்பம் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இவங்களுக்கு செய்தி வார ஆரம்பம் அதில் இருந்து இவர் முந்தின இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முந்தின வயசுலேருந்து என்ன செய்கிறார், இவர் குர்ஆன் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்ச டைம்லாம் இவர் இல்லை, அம்ர் இப்னு சலமா இல்லை. இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், எனது தந்தையும் போய் என்ன செய்யார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புள்ள சகோதரர்களே, தந்தை அங்கே ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து வாரார். இப்போ யாரு, சலமா வாராரு, அம்ர் இப்னு சலமா, அவருடைய தந்தை சலமா வாராரு. வந்து சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஜித்துக்கும் வல்லாஹி மின் இந்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கா, நபி அவர்களிடம் இருந்து நான் உண்மையாக இந்த இடத்துக்கு என்ன செய்கிறேன், உண்மையான நபியிடம் இருந்து இங்கே வருகிறேன். சல்லு சலாத்த கதா வ கதா ஹீன கதா வ கதா, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன தொழுகைகளை இன்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள், இன்னென்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள். வஸல்லு ஸலாத்த கதா ஃபி ஹீனி கதா ஃபஇதா ஹதரத்திஸ் ஸலா, தொழுகை வந்தால் ஃபல்யுஅذின் அஹதுக்கும் வல்யஉம்மக்கும் அக்தருக்கும் குர்ஆனா, தொழுகை வந்தால் உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் அதிகமாக குர்ஆன் தெரிந்தவர் தொழுவிக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபனதரு, அந்த கோத்திரத்தில் எல்லாரையும் பார்க்குறாங்க, யாரை தொழுகைக்கு முற்படுத்துறது. ஃபலம் யகுன் அஹதுன் அக்ஸர குர்ஆனம் மின்னி, என்னை விட குர்ஆனை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை, யாரும் அதிகமானவராக இருக்கவில்லை. குர்ஆனம் மின்னி லிமா குன்து அத்தலக்கா மினர் ருக்பான், ஏன் நான் அந்த பிரயாணிகளிடம் இருந்து படித்து கொண்ட அந்த குர்ஆன் என்னை முற்படுத்தியது. ஃபகத்தமூனி பைன ஐதிஹிம், என்னை தொழுவிப்பதற்காக முற்படுத்தினார்கள். வ அன இப்னு சித்தின் அவு சபஅ சினீன், அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். சுப்ஹான், அதான் மிக முக்கியம். அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும், நான் இமாமாக முந்திய நேரம்.
அப்படி என்றா 4 வயது 3 வயது இந்த சின்ன வயசுலேருந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த செய்திகளை உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். அதிலிருந்து ஆரம்பித்து தொழுவிக்கிற வயசத்துன்னு 7 வயது 6 அல்லது 7 வயது. இப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நபியகுடைய பிந்திய காலத்துல இவருக்கு இஸ்லாம் இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்குது, தந்தைக்கு கேள்விப்பட்டிருக்கு, நேரத்தோடைய இவருக்கு கேள்விப்படுது. இப்படி 4 வயதிலும் ஒரு காஃபிரானுடைய வீட்டில் குர்ஆனை படிக்க முடிந்தது என்றால் யாருடைய செல்வாக்கு அதுல காரணமாக இருந்திருக்கும்? நிச்சயமாக தந்தையுடைய செல்வாக்கு. உடனே அவர் மக்கா வெற்றி பெற்று விட்டார் என்ற உடனேயே பதர் அபி பி இஸ்லாமிஹிம், எங்களை சமுதாயத்துடைய இஸ்லாத்தை சொல்வதற்காக விரைந்து சென்றார் எனது தந்தை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, 7 வயதில் இமாமாக என்ன செய்யறாங்க, அவர் உட்படுத்தப்படுகிறார். இமாமாக தொழுகிற நேரம் சின்ன வயசு, அந்த சின்ன வயசுடைய உச்சகட்ட தன்மை அவர் சொல்றாரு. தொழுகிற நேரம் சுஜூதுக்கு போனா கீழாடை விலகி கீழே போயிடும். சின்ன இமாமா நிற்கிறார், அவரு இடுப்பு கீழே ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்ப இது விளங்க ஆரம்பிச்சது, பின்பக்கம் விளங்க ஆரம்பிச்சுதான் ஒரு பெண்மணி சொல்றா, கத்து இஸ்த இமாமிக்கும், உங்களுடைய இமாமுடைய பின்பக்கத்தை மறைச்சிருங்க அப்படின்னா. ஆனா வயசு யார், அவரு 7 வயசு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷர்ட் வாங்கி, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினார்கள், எனக்கு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கினார்கள். அந்த ஷர்ட்டை கொண்டு வந்து எனக்கு அதை தந்தார்கள். வல்லாஹி, நான் அதை போன்று ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை எனது வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. எதற்காக வேண்டிய, ஷர்ட்டுக்காக வேண்டிய அல்ல, நான் இமாமாக இருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஒரு ஆடை எனக்கு இது என்பதில் அதை போன்று நான் ஒரு சந்தோஷத்தை அடைந்தது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சில சமுதாயத்தினரை உயர்த்துவான், சிலரை தாழ்த்துவான். அப்படி என உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இதில் நம்ம யாருடைய தாக்கத்தை நம்ம இதில் பார்க்கிறோம்? சந்தேகம் இல்லாமல் யாருடைய தாக்கம்? தந்தையுடைய தாக்கம் தான். அந்த வீட்டில் கிடைத்த அனுமதி தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, செல்வாக்கு, தந்தையுடைய செல்வாக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் பேசப்பட வேண்டிய இன்னும் அழகான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில் மிகவும் தாக்கம் செலுத்தியுடைய தாய் தான், அவருடைய தாய் தான். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தாயுடைய தாக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். அதே போல தந்தையுடைய தாக்கங்களை என்ன செய்யலாம், காணலாம். ஆனால் மிக முக்கியம், அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி விடுவது, நல்ல வார்த்தைகளை சொல்வது, அவர்களுடைய இன்றைய தவறுகளை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காமல் இருப்பது. எங்களையே யோசிச்சு பாருங்கள், நம்ம செஞ்ச தவறுகளுக்கு நம்ம இன்றைக்கு இருக்கிற இடங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களை எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் எங்களை வைத்திருக்கிறான். ஏன் நமது குழந்தைகள் அப்படி வராது நம்ம நினைக்கக்கூடாது? வரும் அன்புள்ள சகோதரர், அந்த குழந்தைகள் அப்படி வரும், அந்த மாதிரி ஒரு இடத்தை அவர்கள் அடைவார்கள் என்ற எண்ணங்கள் அவர்கள்ட்ட ஊட்டணும். இது குழந்தைக்கு ஏசி அடிச்சு முடிஞ்சு வெளியே சொல்றது, அவன் நல்லா வருவான் அப்படின்னு அங்கே சொல்றது இவனுக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்லணும்? அவர் சம்பந்தம் இல்லாதவர். யார்கிட்ட சொல்லணும்? எவனை நீங்க உருவாக்க நினைக்கிறீங்களோ அவர்கள்ட்ட சொல்லணும். இது மிக முக்கியம். அடுத்தது, நாங்கள் குதுவத்தாக இருப்பது, முன்மாதிரியாக இருப்பது. நாம் ஒரு முன்மாதிரியாக நம்மை பார்த்து பின்பற்றக்கூடிய அமைப்பில் நமது செயல்பாடுகள் இருப்பது, நமது தவறுகளை குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருப்பது உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள நல்ல சந்தர்ப்பம். யாருக்காக வேண்டி? குழந்தைகளுக்கான மாற்றிக்கங்க. என் பிள்ளை பார்க்கக்கூடாது, என் பிள்ளை செய்யக்கூடாது, என் பிள்ளை அப்படி நடக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்காக உங்கள் நேரங்களை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் எவருடைய தாக்கம் அந்த குழந்தையை கெடுத்து விடாது. உங்களுடைய செல்வாக்கு தான் அந்த குழந்தைகள் என்ன செய்யும், மிதமிஞ்சி போய் நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னும் இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்றாலும் இது நமக்கு போதுமானது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குழந்தைகளை, நாம் என்ன இலட்சியங்களை நினைத்து அந்த குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ, எந்த நல்ல இலட்சியங்களுக்காக அவர்களை நாம் ஆசை வைக்கிறோமோ, அந்த இலட்சியங்களை மார்க்க உணர்வுகளோடும், மார்க்க அறிவோடும், மார்க்க பின்னணியோடும் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வசதிகளையும் இறைவன் தந்து மறுமையில் கண்குளிர்ச்சியோடு சொர்க்கம் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதமா இந்தி والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.